அத்தியாயம் 1. குளித்துவிட்டு வந்த பலராமன் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்த ரஞ்சித் குமாரை பார்த்தான். ரஞ்சித், எந்திரி, மணி 8 போகுது, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் இன்டர்வியூ இருக்கு என்றதை சுவரில் ஊர்ந்த பள்ளி மட்டுமே கேட்டுக்கொண்டு தன் மொழியில் பதில் சொன்னது. டேமிட், இன்டர்வியூ டவுன் டவுன் என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்து நெகிழ்ந்திருந்த போர்வையை சரியாக கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டான் ரஞ்சித் குமார். பலராமன் வாளியில் இருந்த சோப்பு பெட்டி எடுத்து ஜன்னல் ஓரமாக வைத்துவிட்டு துவைத்த துணிகளை ஒவ்வொன்றாக உதறி கொடியில் காய போட்டான். அந்த அறையின் 2 ஜன்னல்களின் 4+ கதவுகளை முழுக்க திறந்து நிறைய வெளிச்சத்தை அனுமதித்துவிட்டு இடுப்பில் ஈரத்துணியோடு சுவாமி படம் முன்பாக வந்து நின்றான். கரம் குவித்து கண்மூடி முணுமுணுத்தான். உறக்க பாசுரம் சொன்னால் ரஞ்சித் குமாருக்கு பிடிக்காது, சண்டைக்கு வருவான். தினம் தவறாம கும்புறியே, என்னடா நம்ம பக்தன் 4 வருஷமா சரியான வேலை இல்லாம தவிக்கிறானேன்னு அந்த சாமி அக்கறை காட்டுதா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பலராம் என்று வாதிடுவான். பலராமனுக்கு பொதுவாக வாக்குவாதங்கள் பிடிப்பதில்லை. முதலில் எல்லாம் நண்பர்களுடன் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வாதம் செய்வதும் அதில் வெற்றி பெறுவதும் மிக பிடித்திருந்தது. உள்ளுக்குள் உறக்க யோசித்து பார்த்தபோது இந்த வகை வாதங்களால் அறிவு பெருக்கத்தை விட வெறுப்பு பெருக்கமே அதிகம் கிடைப்பதை உணர்ந்தான். எதிரியை மடக்கி தன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணற வைப்பதிலேயே மனம் ஈடுபடுகிறதே ஒழிய எதிர்நபர் சொல்கிற கருத்துக்களில் உண்மையிலேயே விஷயம் இருந்தாலும் ஒரு ஈகோ குறுக்கே நின்று ஏற்றுக்கொள்ள இயலாமல் செய்து வருகிறது. இவன் என்ன சொல்வது? இவனுக்கு ரொம்ப தெரியுமா? யாருக்கும் அதிகம் தெரியாது என்பதே உண்மை. எனக்கு கொஞ்சம் தெரியும், உனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிந்தது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், உனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். யாரும் என்சைக்ளோபீடியாக்களை முழுங்கிக் கொண்டு பிறக்கவில்லை. பின் எதற்கு நான் சொல்வதை கேள், எனக்கு நன்றாக தெரியும் என்னும் ஜம்பங்கள், உருட்டல்கள். பலராமன் யோசித்து பக்குவப்பட்டு யாரோடும் வாதம் செய்வதை விட்டுவிட்டான். ஒருவன் ஒன்று சொல்கிறானா, அதில் உண்மை இருக்கிறதா என்று யோசி. இல்லையா, அதை அவனிடம் தர்க்கம் செய்து ஸ்தாபிக்க நினைக்காதே. இதுதான் பலராமனின் சமீபத்து கொள்கை. பலராமன் சாமி கும்பிட்டுவிட்டு தனது சூட்கேஸ் திறந்து சலவை பேண்ட், முழுக்கை சட்டை எடுத்து அணிந்து இன் செய்து கொண்டு தலை சீவ ஆரம்பித்தான். கீழ் வீட்டு பின்பக்கத்து கிணற்றடியில் சகடை இழுக்கப்படும் அதன் எண்ணெய் இல்லாததற்கான எதிர்ப்பு கோஷ ஒலி கேட்டது. 3வது கட்டடத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாசா கபேயிலிருந்து குருமா வாசனையை காற்று ஏந்தி வந்து பலராமன் கொளுத்தி வைத்த ஊதுபத்தி வாசனையை கிண்டல் செய்து கொண்டிருந்தது. அந்த மாடி போர்ஷனில் 2 பகுதிகள் இருந்தன. ஒன்று அறை அல்லது ஹால், மற்றது சிறிய கிச்சன். கிச்சனுக்கு நேர் எதிர்ப்புறம் பாத்ரூம். அறையில் ஒரே ஒரு மரக்கட்டில். ரஞ்சித் அதில் படுத்துக்கொள்வான். பலராமன் ஜமுக்காலம் விரித்து தரையில் படுத்துக்கொள்வான். ரஞ்சித் குமாருக்கு மாதா மாதம் செலவுக்கு பணம் அனுப்ப அவனின் ஹைதராபாத் மாமா இருக்கிறார். மாமா எனக்கு எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறாருன்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல வேலை கிடைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் முதல் வேலையை அவர் பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன் என்று போன வருடம் சொன்ன ரஞ்சித் இந்த வருடம், என்ன பலராம், வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அவருக்கு பணம் திருப்பி தராமலே விட்டுடுவேனா? வாட் பிளடி இந்தியா, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது என்றான். ரஞ்சித் குமாருக்கு கோபம் வந்தால் இந்தியாதான் கிடைக்கும். பிளடி இந்தியா என்று பட்டம் சேர்த்துதான் சொல்வான். ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அதுவும் அவன் படிப்புக்கேற்றதாக இருக்க வேண்டும். பலராமனைப் போல சில அனுசரிப்புகள் அவனிடம் இல்லை. பலராமன் அதே வேலையின்மை பிரச்சனையில் இருந்தாலும் ரஞ்சித் குமாரை போல இந்தியாவை திட்டமாட்டான். மாறாக, நமக்கு நேரம் சரியில்லப்பா, அது கூடி வந்துட்டா அப்புறம் நாம தடுத்தாலும் காரியம் விறுவிறுன்னு நடக்கும். அந்த நேரம் எப்போ வரும்னு தெரியாது, அது வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் என்றான். பலராமன் ஒரு வக்கீல் ஆபீஸில் பகுதி நேரம் டைப் அடிக்கிறான். ஒரு பணக்கார வீட்டில் மாலை நேரம் சென்று 3 +2 பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திற்கு டியூஷன் சொல்லி தருகிறான். மிச்ச நேரம் லைப்ரரிக்கு போய் எல்லா புத்தகமும் படிப்பான். வேக்கன்சி குறித்து கொண்டு வருவான், அப்ளை செய்வான். நடுராத்திரியில் திடீரென்று விழித்து கொண்டு விளக்கு போட்டு நோட்டில் ஏதோ எழுதுவான். என்னடா இது, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்ன செய்யற லைட்டை போட்டுக்கிட்டு? கனவுல ஒரு கவிதைடா, காலையில மறந்து போயிடும், அதான் எழுதி வச்சேன். செருப்படி படுவ ராஸ்கல். உடனே லைட்டை அணைத்து விட்டு படுத்துக்கொள்வான். பலராமன் தலை சீவி லேசாக பவுடர் போட்டுக்கொண்டு மீண்டும் ரஞ்சித் குமாரின் அருகில் வந்து அவன் தோளை தொட்டு அசைத்து எழுப்பினான். எந்திரி ரஞ்சித், விடு, நான் தூங்கணும். இன்டர்வியூ இருக்குடா. ஹெல் வித் இட், நான் வரல. முதல்ல நம்ம 2 பேருக்கும் ஒரே கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. வரலன்னா எப்படி? நமக்கு நாமே போட்டி போடுறதா? அப்படியே பார்க்குற, 2 பேரும் அட்டன் செய்யலாம். யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தீருமே ரஞ்சித். வீட்டுக்காரருக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி. ஸ்டாப் என்று எழுந்து கொண்ட ரஞ்சித் குமார் சிவப்பாக மெலிந்த தேகத்துடன் இருந்தான்.
ஒட்டடை படிந்தது போன்ற லேசான தாடி அவன் ஒட்டிப்போன கன்னங்களை மறைக்க பிரயத்தனப்பட்டது. ரஞ்சித் கை நீட்டி ஸ்டூல் மேலிருந்து சிகரெட் பாக்கெட் எடுக்க பலராமன் அதை பிடுங்கி வைத்தான். காலங்காத்தால எதுக்கு? முதல்ல போய் குளி, தண்ணி நின்றுடும். அப்புறம் தாடியை ஷேவ் பண்ணு. எதுக்கு? இன்டர்வியூக்கு வரப்ப கொஞ்சம் டீசெண்டாக வரதில்லையா? நான் வரப்போறதில்ல, அது வேற விஷயம். தாடி வச்சா இன்டீசென்சியா? நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் தாடியா? திட்டு திட்டா மாடு மேய்ஞ்சிட்டு போன புல்வெளி மாதிரி. உனக்கு அடர்த்தியா வளரல, அப்புறம் எதுக்கு அதை போய் படுத்துற? உதப்பேன். போர்வையை மடிக்காமல் குவியலாக அள்ளி ஓரமாக போட்டு விட்டு கொட்டாவி விட்டான் ரஞ்சித் குமார். டூத் பிரஷ், சோப் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு கைலியை இங்கேயே உருவி கொடியில் போட்டு விட்டு பாத்ரூமுக்கு நடந்தான். பலராமன் போர்வை மடித்து வைத்து தலையணைகளை எடுத்து அடுக்கினான். பெட்ஷீட் சரி செய்தான். ஜெனரல் நாலேஜ் புத்தகம் எடுத்து வைத்துக்கொண்டு புரட்டத் துவங்கினான். குளித்துவிட்டு வந்த ரஞ்சித் முதல் காரியமாக சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு, என்னையும் வர சொல்றியா என்றான். ஆமா. நம்பிக்கை இல்லை பலராம். அவன் மச்சினிக்கு கொழுந்தியாவுக்கு வேலையை தூக்கி கொடுத்துருப்பான். இன்டர்வியூ நடத்திய வகையில் செலவுன்னு ஒரு கணக்கு எழுதி லாபத்தில் கழிக்கிறதுக்காகத்தான் நம்மளை எல்லாம் வர சொல்கிறான். எப்பவும் பெசிமிஸ்டாவே இருக்காத, அதே மாதிரி எப்பவும் ஆப்டிமிஸ்டாவும் இருக்கக்கூடாது. ரியலிஸ்டாக இரு. இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது. எல்லா இடத்துலையும் அப்படித்தான்னு ஒப்புக்க மாட்டேன். நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு. ரஞ்சித் குமார் தலை சீவிக்கொண்டே, நீ ஆனாலும் ரொம்ப நம்புறப்பா. எனக்கு என்னவோ இன்னைக்கு நாட்டில் கெட்டது மட்டும்தான் இருக்கிறதா படுது. குறுக்கு வழிக்காரன், கோணல் புத்திக்காரன், இவன் எல்லாம் தான் முன்னுக்கு வரான். உன்ன மாதிரி புலம்பல் கேஸ் புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். வர்ற விரக்தியில் முகமூடி மாட்டிக்கிட்டு போய் கொள்ளையடிக்கலாமான்னு தான் தோணுது என்றான். குப்பையா பேசாத. பாரு, ஒரு நாள் அப்படித்தான் ஆக போகிறோம் நாம. என்ன ஏன் இழுக்கிற? சரி, நான் அப்படித்தான் ஆக போறேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு பலராம். திருடன்கிட்ட திருடுனா தப்பா? திருட்டு கொடுத்த திருடன் வெளியில சொல்ல முடியாது. கள்ளப்பணம் சேர்த்து வச்சிருக்கிறவனை பார்த்து ரெண்டனா பிளேடு காட்டினா கூட போதும், உதறிடுவான். பீரோ சாவியை தூக்கி கொடுத்துருவான். என்ன, கொஞ்சம் மனசாட்சியை கண்டிச்சு வைக்கணும். நீ எது நடந்தாலும் எட்டி பார்க்காதன்னு சொல்லி வைக்கணும். போதும் ரஞ்சித், விட்டா திட்டம் போட்டு செயல்படுத்திடுவ போலிருக்கு என்றான் பலராமன். ரஞ்சித் புன்னகைத்து விட்டு பேண்ட் அணிந்து கொண்டதும் ஷூ அணிந்தான். இன்டர்வியூ கார்டுகளை எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டு அறையை பூட்டிவிட்டு இறங்கி வந்து சாலைக்கு வந்தார்கள். பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தார்கள். இதான் நான் கலந்துக்க போற கடைசி இன்டர்வியூ என்றான் ரஞ்சித் குமார். அத்தியாயம் 2. பரத் கண் விழித்த போது வீடு பற்றி கொண்டதைப் போல ஒரே புகை மூட்டமாக இருக்க பதறி சரியாக கூட பதற முடியாமல் இருமி, நாராயணா எங்கே இருக்க? அறையை விட்டு கத்திக்கொண்டே ஹாலுக்கு ஓடி வந்தான். 2 கைகளாலும் புகையை கலைக்க முயன்று, என்னடா பண்ற? தீப்பிடிச்சிருக்கு பாரு. இங்கும் அங்கும் ஓடினான் பரத். கபகபவென்று சிரித்தான் நாராயணன். நெருப்பு பிடிக்கல சார், நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாடகை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய புகை வரணும்னு கேட்டேன். கடைக்காரன் கொடுத்த புது கம்பெனி சாம்பிராணி சார், கடைக்காரன் ஏமாத்தல என்றான். இப்போதுதான் லேசாக புகை நடுவில் உருவம் தெரிந்தான். உன் தலை, தூபக்கால முதல்ல பின்பக்கம் கொண்டு போய் வச்சிட்டு வாடா முட்டாள் என்ற பரத் ஹாலில் இருந்த 2 மின்சார விசிறிகளையும் உச்ச வேகத்தில் சுழல விட்டு ஜன்னலின் கதவுகளை எல்லாம் திறந்து வைத்தான். புகை கலைய துவங்க டிங் டாங் என்று அழைப்பு மணி கேட்டது. பரத் போய் கதவை திறக்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பக்கெட் வாளியோடு நின்று கொண்டிருந்தார். எங்க எங்க நெருப்பு? டோன்ட் ஒரி பரத், பதட்டத்துல உங்களுக்கு கைகால் ஓடாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் செஞ்சுட்டேன். இதோ வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நம்மால முடிஞ்சதை செய்வோம், வழிவிடுங்க. பரத் தலையில் கை வைத்து கொண்டு, கிழிஞ்சுது என்றான். ஐயா, இங்க நெருப்பு எதுவும் பிடிக்கல. என் நாராயணன் புது வகை சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுறான், அவ்வளவுதான் என்று கதவை சாத்தினான். பின்பக்கத்தில் இருந்து வந்த நாராயணன், என்ன புகை என்ன புகை, கொஞ்சம் வாசனையும் இருந்ததில்ல என்றான். டேய், நீ உதவாங்க போற. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வரப்போறாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிடுங்க இப்பவே. அப்புறம் திடீர்னு 7 காப்பி கொண்டான்னு சொன்னா பாலுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ இடியட், பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டில் நெருப்பு பிடிச்சிருக்குன்னு ஃபயர் சர்வீஸுக்கு, அதாவது நெருப்பு சேவைக்கு ஃபோன் பண்ணிட்டான். டிங்கி டிங்கின்னு மணி அடிச்சுக்கிட்டு சிவப்பு வண்டியில தண்ணி பைப்போட வரப்போறாங்கடா முட்டாள். நாராயணன் விஷயத்தின் தீவிரம் புரியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க துவங்க. பக்கத்து வீட்டுக்கிளம் என்ன ஒரு முட்டாள் பாருங்க, நெருப்புக்கும் சாம்பிராணி புகைக்கும் வித்தியாசம் தெரியலையே என்றான். அவனை முறைத்து விட்டு பரத் ஃபோன் எடுத்து ஃபயர் சர்வீஸ் அழைத்து, குட் மார்னிங் சார், கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஃபோன் வந்ததே என்று விபரம் சொல்லி வண்டி வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். எப்படி அணைச்சிங்க சார்? எச்சி துப்பி அணைச்சிட்டோம் என்று வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் பரத். இன்னும் சிரித்து முடிக்காத நாராயணனை முறைத்தான். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ், வாங்கின சாம்பிராணி எல்லாத்தையும் முதல்ல குப்பையில கொட்டிட்டு வா. ஏன், புகை நல்லா தானே வருது. சொன்னதை செய்ய போறியா இல்லையா?
சரி முறைக்காதீங்க, நான் எது செஞ்சாலும் குத்தம்தான். நாராயணன் முனகிக்கொண்டே சாம்பிராணி தூளை கொட்டி வைத்திருந்த டப்பாவை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் போனான். பரத் ஷேவிங் செட் எடுத்து வைத்துக்கொண்டு ஷேவ் செய்ய துவங்க பக்கத்து வீட்டில் இருந்து தொடர்ச்சியான இருமல் ஒலி கேட்டது. அது அதிகரித்து 4-5 பேர்களின் இருமல் ஒலி கேட்டது. ஏன் நாராயணா, பக்கத்துல புதுசா டிபி ஆஸ்பத்திரி எதுவும் திறந்திருக்காங்களா என்ன? இப்படி இருமுறாங்க, கட்டடமே இடிஞ்சிரும் போல் இருக்கு. நாராயணன் பதில் சொல்லாமல் சிரிப்பை அடக்கி கொண்டான். எதுக்குடா சிரிக்கிற? இப்போது பக்கத்து வீட்டிலிருந்து லேசாக புகை ஜன்னல் வழியாக உள்ளே வரத்துவங்க. என்னடா இது, அவங்க வீட்லயும் இதே சாம்பிராணி வாங்கிட்டாங்களா? உங்களுக்கு தான் புகை பிடிக்கலையே, ஜன்னல் கதவை சாத்திடுங்க என்று நாராயணன் எல்லா கதவுகளையும் சாத்திவிட்டு மீண்டும் சிரித்தான். எதுக்குடா சிரிக்கிற? வாங்கின எல்லா சாம்பிராணியையும் நீங்கள் கொட்ட சொன்னீங்களா? நான் எடுத்துக்கிட்டு போனேன்னா பக்கத்து வீட்டு பின்பக்கம் குப்பையை கூச்சி எரிச்சிருப்பாங்க போலிருக்கு. தகன்னு நெருப்பாக இருந்துச்சு. வாங்கின சாம்பிராணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசில்லை, எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டேன். அதான் புகை. கவலைப்படாதீங்க, கொசு பூரா செத்துரும். பரத்திற்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை. வலது உள்ளங்கையால் முன் மண்டையில் மடேர் என்று தட்டி கொண்டான். உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இப்படி சும்மா என்ன கோச்சுக்கிட்டா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அந்த நல்ல காரியத்தை எப்போ செய்ய போற நாராயணா? போங்க சார், கிண்டல் தானே வேணாங்கிறது என்று சமையலறைக்கு சென்றான் நாராயணன். பரத் ஷேவிங்கை தொடர்ந்தான். ஒலித்த போனை எடுத்தான். ஷேவிங் சோப் நுரை ரிசீவரில் பட்டுவிடாமல் 2 இன்ச் தள்ளி பிடித்து, ஹலோ பரத் ஸ்பீக்கிங் என்றான். சுசீலா பேசுகிறேன். அரை மணி நேரமாக பட்டு சேலை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க மட்டும் செய்கிற ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எரிச்சலாக இருக்கேன். புதிர் வேறையா? ஷேவிங். அது என்ன 2 தடவை? பிளேடு மழுங்கிடுச்சு, அதான் 2 தடவை இழுத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ எதுக்கு பட்டு சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? வரலட்சுமி நோம்பா? உதவிலும் ராஸ்கல். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மேரேஜ், நீங்களும் வரதா சொன்னீங்க. போகிற வழியில் ப்ரெசன்ட் வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க. 9 மணிக்கு முகூர்த்தம். இப்போ மணி 8:15. உங்களை 6 மணிக்கே எழுப்பி விட சொல்லியிருந்தேனே, நாராயணன் எழுப்பலையா? அவனோட புகை தான் எழுப்பிச்சு. என்னது? நேரில் சொல்கிறேன். இங்கே அரை மணி நேரமாக ஒரே அது என்னமோ ஃபார்ம்னு சொல்லுவாங்களே, என்னது குளோரோஃபார்மா? அதே. சரி, இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கல்யாணம் மட்டன் செஞ்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். நல்லாவே இருக்காது சுசி. என்ன உனக்கு பட்டுப்புடவை எல்லா அழகையும் பதுக்கிடாது? அப்படியேவா ஆஃபீஸ் வரப்போற? ஹேண்ட்பேக்கில் வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன், ஆஃபீஸில் வந்து மாற்றிக்குவேன். அதானே பார்த்தேன் என்று ஃபோனை வைத்தான் பரத். ஷேவிங் முடித்து குளிக்கச் சென்றான். சுசீலா மயில் கழுத்தின் நிறத்தில் புள்ளி ஜரிகையிட்ட பட்டுப்புடவை கட்டி தனது கூந்தலை ஜுவலிக்கும் பிளாஸ்டிக் சமாச்சாரம் கொண்டு கட்டுப்படுத்தி நடு முதுகு வரை அருவியாய் வழிய விட்டிருந்தாள். ஜிகினா தூவின மாங்காய் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி கழுத்தில் கிறிஸ்டல் டாலருடன் மெல்லிய செயின் போட்டு உறுத்தாமல் லிப்ஸ்டிக் தடவி கொண்டிருந்தாள். காரை மெதுவாக ஓட்டி கொண்டிருந்தான் பரத். மை காட், மறந்தே போயிட்டேன் என்றாள் சுசீலா. என்ன, பிரசன்டேஷன் வாங்க வேணாமா? அந்த பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வாசலில் காரை நிறுத்தின பரத், நீயே போய் வாங்கிட்டு வந்துரு, நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன் என்றான். சுசீலா உள்ளே செல்ல டேப்பில் கேசட்டை திருப்பி போட்டுவிட்டு நிமிர அருகில் பஸ் ஸ்டாப்பில் பலராமையும் ரஞ்சித் குமாரையும் பார்த்தான். பரத் உடனே காரை விட்டிறங்கி நடந்து, ஹலோ பலராம், எப்படி இருக்கப்பா என்றான். பலராம் சில வினாடிகள் கழித்து அவனை அடையாளம் புரிந்து கொண்டு, பரத் நீயா? ரொம்ப பிரபலமாயிட்டப்பா, உன்னை பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பை இவன் ரஞ்சித் குமார், என் ஃப்ரெண்டு. என் கேஸ் தான், 2 பேரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ என்று ரஞ்சித் குமாருடன் கை குலுக்கின பரத், எங்கே போகணும்? 2 பேருக்கும் ஒரே கம்பெனிலேருந்து இன்டர்வியூ என்று கம்பெனி பெயரை சொன்னான் பலராமன். போகிற வழிதான், வாங்க இறக்கி விட்டுட்டு போகிறேன். இருவரும் வந்து பின் சீட்டில் ஏறிக்கொள்ள பரிசு பார்சலுடன் வந்து ஏறின சுசீலாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து காரை ஸ்டார்ட் செய்தான் பரத். கம்பெனி வாசலில் இறக்கி விட்டுவிட்டு தன் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தான் பரத். எப்போ வேணாலும் வா, பழைய கதை பேசி எத்தனை நாளாச்சு, தென் see you. மறுபடி காரை ஓட்ட துவங்கியதும், என்ன அது பழங்கதை என்றாள் சுசீலா. காலேஜ் லைஃப் சமாச்சாரங்கள். இவன் சரியான கோலை. ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசை, ஆனால் தைரியம் இல்லை. என்ன எழுதி தர சொன்னான், நானும் எழுதி கொடுத்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டா, உங்கள் காதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னுட்டு. அது எப்படி? லவ் லெட்டர் எழுதிட்டு கீழே மறந்துட்டு என் கையெழுத்தே போட்டு தொலைச்சிட்டேன். அந்த பொண்ணும் மகா கருப்பு. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா இஸ்திரி போட்ட மாதிரி ஒரு ஃபிகர். எம்மாடி, உனக்கு லவ் லெட்டர் பலராமன் சார்பாக தான் எழுதினேன்னு அவளுக்கு வணக்கம் சொல்லி கழட்டி விடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அவள் ஒரு டீலுக்கு வந்தா. என்ன டீல்? என்ன நீங்கள் காதலிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடுத்தாகணும், அதுவும் ஃப்ரெஞ்சு கிஸ். சுசீலா படபடப்பாகி, அப்புறம் கொடுத்தீங்களா? வேற வழி?
யூ கன்னிங் கத்ரோட் ஃபெலோ. 2 கையாலும் பரத் தோளில் சுசீலா குத்த, கார் நேர்பாதையை விட்டு விலகி ஒரு க்ளோசிங் பிராக்கெட் போட்டுவிட்டு மீண்டும் நேராகியது. அத்தியாயம் 3. அந்த கம்பெனியின் இன்டர்வியூ நடக்கும் அறை முதல் மாடியில் இருந்தது. எதிரே பெரிய ஹால் இருந்தது. 3 புறமும் கண்ணாடி ஜன்னல்கள். சாலைகளின் இயக்கங்கள் லேசான சத்தங்களுடன் தெரிந்தன, கேட்டன. பல நிறங்களில் பாலிமர் நாற்காலிகள் போட்டிருந்தார்கள். இன்டர்வியூவிற்கு அழைக்கப்பட்டிருந்த 40 சொச்ச பேர்களில் ரஞ்சித் குமார் நீங்களாக எல்லோரும் ஷேவிங் செய்திருந்தார்கள். பியூன் வந்து எல்லோரிடமும் இன்டர்வியூ கார்டுகளை சேகரித்து கொண்டு சென்றான். பொதுவாய் பெரிய டீப்பாய் இருந்தது. அதன் மேல் ஆங்கில நாளிதழ்களையும் பல மேகசின்களையும் அந்த கம்பெனியை பற்றிய விவரங்கள் அடங்கிய புத்தகங்களும் கிடந்தன. ரஞ்சித், அந்த ஹவுஸ் ஜர்னல் எடுத்துப்படி, இந்த கம்பெனியை பத்தின விவரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்றான் பலராமன். அதை விட இந்த கம்பெனிக்கு எம்டி யாரு, அவனுக்கு சின்ன வீடு யாருன்னு தெரிஞ்சா சிபாரிசு செய்ய சொல்லி கேட்டு போகலாம். அப்படியே யாராச்சும் இருந்தாலும் உனக்கு சிபாரிசு செய்வாங்களா? உன்னோட சோகால்டு புருஷனை விட நான் 4 மடங்கு பெட்டர்னு நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கேட்பேன். கிடைச்சா நிரூபிப்பேன். அப்புறம் நான் கேட்காமலே சிபாரிசு செய்வாங்க. உன் மனசு ரொம்ப குப்பையா இருக்கு ரஞ்சித். லீவ் இட் ஆஸ் இட் இஸ் என்றான் ரஞ்சித் குமார். 1 மணி நேரத்திற்கு பிறகு ரஞ்சித் குமாரை பியூன் அழைத்தான். ரஞ்சித் குமார் சிக்லெட் மென்று கொண்டிருந்தான். துப்பிட்டு போடா என்றான் பலராமன். மாட்டேன் என்று மென்று கொண்டே அறைக்குள் சென்றான் ரஞ்சித் குமார். இன்டர்வியூ கமிட்டியில் 3 பேர்கள் இருந்தார்கள். நடுவில் அமர்ந்திருந்த ஜெனரல் மேனேஜர் பாதி வழுக்கையாய் மீசை இல்லாமல் கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி அணிந்திருந்தார். அவருக்கு இடதுபுறம் பாப் வெட்டின ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை அணிந்த ஒரு லேடியும் இடதுபுறம் சஃபாரி அணிந்த உயர் பதவி அதிகாரி ஒருவரும் அமர்ந்திருந்தனர். ரஞ்சித் குமார் குட் மார்னிங் எதுவும் சொல்லவில்லை. உட்கார சொல்லி அனுமதி எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நேராக சென்று எதிர்ப்புறம் போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டான். சிக்லெட்டை தொடர்ந்து அலட்சியமாக மென்று கொண்டிருந்தான். 3 பேரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். மிஸ்டர் ரஞ்சித் குமார், நீங்கள் வந்திருப்பது இன்டர்வியூவிற்கு, சினிமா தியேட்டருக்கு அல்ல என்றார் ஆங்கிலத்தில் ஜிஎம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒண்ணுதான் சார். சும்மா பொழுது போகலன்னு தான் இங்கே வந்தேன் என்றான் தமிழில் இவன். பண்பாட்டுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏன் இப்ப என்ன அவுத்து போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன்? என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதில்? இந்த இன்டர்வியூ வெறும் ஹம்பக்னு நினைக்கிறேன். 2 வேக்கன்சிக்கு யாருக்கு வேலை தர்றதுன்னு நீங்க ஏற்கனவே தீர்மானிச்சிட்டீங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாத பசங்க தானேன்னு எங்களை எல்லாம் வர சொல்லி பொழுதுபோக்குறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு இதை மறுக்க முடியுமா? மிஸ்டர் ரஞ்சித் குமார், உங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்கு புரிகின்றன. பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். அந்த விரக்தியால் பேசுகிறீர்கள். சில கம்பெனிகளில் அப்படி இருக்கலாம், எங்கள் கம்பெனியில் இல்லை. திறமைக்கு தான் இங்கு முதலிடம். யார்கிட்ட காது குத்துறீங்க? இன்டர்வியூ வைக்காமல் கேள்விகளை கேட்காமல் திறமைகளை மதிப்பிட முடியாது. இப்படி நீங்கள் வீம்புக்கு வாதம் செய்தால் உங்களை இன்டர்வியூ செய்யாமலேயே வெளியில் அனுப்ப வேண்டி வரும். நான் என்ன பதில் சொல்றதுக்கா வந்தேன்? நான் தீர்மானிச்சிட்டேன். பிளேடு, கத்தி, அருவான்னு வாங்க போறேன். வீடு பூந்து கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி கடைசியா இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணலான்னு தோணுச்சு. இதுதான் எல்லை. மரியாதையாக வெளியே போகிறீர்களா? மாட்டேன். உங்க 3 பேரையும் நான் சில கேள்விகள் கேட்பேன், பதில் சொல்லணும். அப்பதான் கேள்வி கேட்க உங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹேய் லேடி, சொல்லு, எகிப்து நாட்டின் தேசிய பறவை எது? எனக்கு வேறு வழி இல்லை. நான் செக்யூரிட்டியை அழைத்தாக வேண்டும். ஜெனரல் மேனேஜர் இன்டர்காம் எடுத்து பேச துவங்க ரஞ்சித் குமார் பாய்ந்து இன்டர்காம் செட்டை பிடுங்கி கீழே போட்டு உடைத்தான். மேஜை மேல் இருந்த காகிதங்களை அள்ளி அரையெங்கும் வீசினான். ஒரு நாற்காலியை காலால் உதைத்து பேப்பர் வெயிட் எடுத்து அருகில் இருந்த ஜன்னலின் கண்ணாடியை உடைத்தான். இதற்குள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தால் பதட்டத்துடன் எட்டி பார்த்த பியூன் ஓடிச் சென்று செக்யூரிட்டியை அழைத்து வர இருவருமாக சேர்ந்து வெறி பிடித்தவன் போல எல்லா பொருள்களையும் களைத்து போட்டு கொண்டிருந்த ரஞ்சித் குமாரை அழுத்தி பிடித்து கொள்ள, போலீஸை கூப்பிடுங்கள் என்றாள் லேடி. மேனேஜர் போன் எடுத்து அவசர போலீஸை அழைத்தார். நேர்முக தேர்வின் போது விரக்தியின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டதாக கூறும் ரஞ்சித் குமாரின் கூற்றை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. கலாட்டா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவர் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறார். அங்கே அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டிருப்பதோடு அலுவலக பொருள்களுக்கும் சேதம் விளைவித்து இருப்பதை கண்டித்து, இளைஞர் என்பதாலும் முன்விரோதமற்ற உணர்ச்சி பூர்வமான செயல் என்பதாலும் 15 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறேன் என்றார் நீதிபதி. போலீஸ் வேனில் ஏறும் முன்பாக ரஞ்சித் குமார் பலராமனை பார்த்தான். எவ்வளவு தூரம் ஆயிடுச்சு பாத்தியா? நீ வரலன்னு சொன்ன, நான் கேட்கல. வற்புறுத்தி அழைச்சிக்கிட்டு போனதால தானே இப்படி என்று கண் கலங்கினான் பலராமன். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் செஞ்சேன் பலராம். என்ன இப்போ எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொன்னா ஒரு மதிப்பு இருக்கும்.
அது சரி, அடுத்த தடவைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னு சொல்லிக்க முடியுமா ரஞ்சித்? இனிமே யார் வேலைக்கு அப்ளை பண்ண போறா? உள்ள போறேன்ல, அங்க நம்ம சகோதரர்கள்கிட்ட தொழில் ரகசியங்களை கத்துக்கிட்டு வந்து விஜயதசமி பார்த்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஒரு 4 நல்ல கத்தியா வாங்கி வை பலராம், உளராம போ என்றான் பலராமன். ரஞ்சித் குமார் போலீஸ் வேனில் ஏறிக்கொண்டு சிரித்தபடி கையசைத்தான். அத்தியாயம் 4. ரஞ்சித் குமார் 15 நாட்கள் கழித்து சிறையை விட்டு வெளியே வந்தான். கைகளை கோர்த்து உயர்த்தி சோம்பல் முறித்தான், நடந்தான். அந்த பெட்டிக்கடையில் நின்று சிகரெட் வாங்கி உதட்டில் வைத்து நெருப்பு பெட்டி கேட்டபோது ஒரு கை லைட்டரை கிளிக் செய்து தீமொட்டை அவன் சிகரெட்டுக்கு முன்பு பிடித்தது. பற்ற வைத்து கொண்ட ரஞ்சித் நிமிர்ந்து பார்த்தான். அவன் லெதர் ஜெர்கின் அணிந்திருந்தான். தலையில் அடர்த்தியான முடி, ஒரிஜினலா விக்கா என்று சந்தேகப்பட வைத்தது. தாடி வைத்திருந்தான். கருகரு என்ற மீசை, கேன்வாஸ் ஷூ அணிந்திருந்த அவன் தன் சிகரெட்டையும் பற்ற வைத்து கொள்ள, என் பேர் சந்தானம், உன்னோட கொஞ்சம் பேசணும். அவன் குரல் மிக்சியில் கூழாங்கற்களை அரைத்தது போல கரடு முரடாய் இருந்தது. என்னோடையா? சந்தேகத்துடன் கேட்டான் ரஞ்சித். நீதானே ரஞ்சித் குமார், இன்டர்வியூல கலாட்டா பண்ணதுக்காக 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வெளியில வந்தவன்? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மீன் எங்க இருக்கும்னு மீனவனுக்கு தெரியும். பேப்பர்ல தான் நியூஸ் போட்டிருந்தாங்களே, விபரமா? என் கூட என்ன பேசணும்? ரகசியமா பேச வேண்டிய விஷயம். கார்ல போய்கிட்டே பேசலாமே. காரா? தூரத்தில் சுட்டி காட்டினான் சந்தானம். அங்கே ஒரு கருப்பு அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது. ரஞ்சித் குமாருக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. என்ன ஆகிவிடும், போய் பார்த்தால் என்ன? போகலாம் என்றான் ரஞ்சித் குமார். காரை லாவகமாக ஓட்டினான் சந்தானம். காரின் டேப் ரெக்கார்டர் இதமான சத்தத்தில் ஸ்டீவி ஒண்டரின் எலக்ட்ரானிக் குரலை நிறைத்து கொண்டிருக்க, வைக்கப்பட்டிருந்த பெர்ஃப்யூமின் மனம் ரம்யமாக இருந்தது. ஒரு பறவை உள்ளன் பொம்மை காரின் அசைவுக்கு தக்கபடி சிறகுகளை விரித்து மடக்கி கொண்டிருந்தது. ரஞ்சித், உனக்கு பசிக்குதா? முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாமா? பசிக்குது, ஆனா பேசிட்டு சாப்பிடலாம். அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தரோட இப்படி வர்றது ஒரு மாதிரியா இருக்கா? த்ரில்லா இருக்கு. உனக்கு த்ரில் பிடிக்குமா? பிடிக்கும். பார்க்கவா படிக்கவா? ரெண்டும். த்ரில்லா செயல்பட பிடிக்குமா? சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல. இன்டர்வியூ நடந்தப்போ நீ நடந்துகிட்டதே ஒரு த்ரில்லான காரியம். அது எரிச்சல்ல வேணும்னே செஞ்ச கலாட்டா. அந்த கலாட்டாவினால உனக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்ற சில த்ரில்லான காரியங்களை நீ செய்ய தயார்னா உனக்கு அதுல லாபமும் உண்டு. புரியல? உனக்கு நீதி நேர்மை இதுல எல்லாம் நம்பிக்கை உண்டா? முந்தி இருந்தது, இப்ப இல்ல. அப்போ சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்ய நீ தயாரா? இனிமே அதான் செய்ய போறேன். அதாவது திட்டம் போட்டு கொள்ளையடிக்கலாம்னு இருக்கேன். சந்தானம் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? அது சாதாரண விஷயம் இல்ல, உண்மை. அதனாலதான் திட்டம் போட்டுன்னு சொன்னேன். ரிஸ்க் அதிகம், மாட்டிக்க சான்ஸ் அதிகம், உழைப்பு அதிகம். இது எதுவும் இல்லாத ஒரு வேலை உனக்கு கொடுத்தா செய்வியா நீ? என்ன வேலை? சாதாரண வேலை. உனக்கு நான் ஒரு பெட்டி தருவேன். அதை நான் சொல்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்துட்டு வரணும். செஞ்சா 5000 தருவேன். நெஞ்சை பிடித்து கொண்டான் ரஞ்சித் குமார். 5000மா? இந்த சின்ன வேலைக்கா? ஆமா. சில சமயம் நான் சொல்ற நபர்கிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அந்த பெட்டியில என்ன இருக்கும்? நிச்சயமா சட்டத்துக்கு புறம்பான ஒரு பொருள் தான்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா அது என்ன ஏதுன்னு நீ விவரம் கேட்டுக்க கூடாது. கேள்வி கேட்க கூடாதுங்கிறது அடிப்படையான விதி. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிறது 2வது விதி. இதுக்கு நீ சம்மதிச்சு என்னோட சேர்ந்தா படிப்படியா உன்னை இந்த தொழில்ல இன்னும் பொறுப்பான வேலைகளை கொடுத்து முன்னேற்றிடுவேன். ரொம்ப சீக்கிரத்துல நீ கார் பங்களான்னு பெரிய லட்சாதிபதியாகிடலாம். ரஞ்சித் குமாரின் கண்கள் பிரகாசமாக விரிந்தன. சந்தானம் காரை விக்டோரியா ஹோட்டல் என்கிற நட்சத்திர ஹோட்டலின் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தினான். வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றான். இருவரும் ஹோட்டலுக்குள் வந்து தனியாய் இருந்த குளிரூட்டப்பட்ட பார் ஹாலுக்கு வந்து குறைந்த வெளிச்சமுள்ள ஒரு மேஜையில் அமர்ந்தார்கள். மெனு கார்டை புரட்டிய சந்தானம், என்ன சாப்பிட்ற, பிராந்தியா விஸ்கியா என்றான். எனக்கு பீர் தான் பிடிக்கும். வந்த நபரிடம் தனக்கு விஸ்கியும் ரஞ்சித் குமாருக்கு பீரும் ஆர்டர் செய்தான். நிமிடங்களில் வந்தன. பிளேட்டுகளில் சிப்ஸு, சுண்டல், கடலை என்று கொறிப்பதற்கு வைத்துவிட்டு அவன் அகன்றதும், என்ன சொல்ற என்றான் சந்தானம் பருகிக்கொண்டே. நான் ரெடி என்றான் ரஞ்சித் குமார். நான் இந்த சமுதாயத்தில் பெரிய மனுஷன் ஆகணும். அதுக்காக எந்த குறுக்கு வழிகள்லையும் இறங்க நான் தயாராயிட்டேன். வெரி குட், கை கொடு. அவன் கையை குலுக்கின சந்தானம், நீ மட்டும் தனியா இருக்கியா? பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க இல்லை. மெட்ராஸில் எனக்கு யாரும் இல்லை. ஹைதராபாத்தில் ஒரே ஒரு மாமா இருக்காரு. இங்கே ட்ரிப்ளிகேனில் நானும் என் ஃப்ரெண்டு பலராமன்னு ஒருத்தனும் ஒரு மாடி போர்ஷன் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கோம். அப்படியா? கூடிய சீக்கிரம் நீ தனியாக பிரிஞ்சு வேற இடத்துல தங்கிக்கோ. அதுதான் நம்ம தொழிலுக்கு வசதி. உடனே செய்யாத, உன் ஃப்ரெண்டு சந்தேகப்படலாம். அப்புறம் இது ரகசியமான தொழில். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எதை சொல்லுவ? சேச்ச, மூச்சு விட மாட்டேன். அதுலேயும் அவன் கொஞ்சம் நியாயவாதி.
அவங்கிட்ட சொன்னா அவ்வளவுதான், அதனால யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன் என்றான் ரஞ்சித் குமார். உன் திருவல்லிக்கேணி அட்ரஸ் சொல்லு என்று சந்தானம் ஒரு சின்ன பாக்கெட் நோட்டை எடுத்து குறித்து கொண்டான். ஃபோனில் உன்னை கூப்பிட முடியாதா? பக்கத்தில் சீனிவாசா கபேன்னு ஹோட்டல் இருக்கு, அந்த நம்பர் தரேன், கூப்பிட்டா பையனை அனுப்பி என்னை கூப்பிடுவாங்க. வெரி குட் என்று அந்த எண்ணையும் குறித்து கொண்டான். சரி, உங்க அட்ரஸ்? சந்தர்ப்பம் வர்றப்ப சொல்றேன், இந்தா இது அட்வான்ஸ். சந்தானம் கொடுத்த 2 500 ரூபாய் நோட்டுகளை பிரமிப்புடன் வாங்கி கொண்டான் ரஞ்சித் குமார். 1000 ரூபாயை முழுதாக பார்த்ததே இல்லை இதுவரை. இது அட்வான்ஸ், நாளன்னைக்கு நீ முதல் தடவையா காரியம் செய்ய போற. செஞ்சு முடிச்சதும் மீதி 4000. ஓகே ஓகே. நாளன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஹோட்டல் வெல்ரிச் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் நம்பர் 8க்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். இருங்க இருங்க என்று காகிதம் தேடி மேஜை மேல் செருகி வைக்கப்பட்டிருந்த பேப்பர் நாப்கின்களில் ஒன்றை உருவி ரஞ்சித் குமார் எழுதி கொண்டான். கரெக்டா வந்துடுறேன் என்றான். அத்தியாயம் 5. தயானந்தன் கண்ணாடி பார்த்து தலை சீவி கொண்டார். டை அடித்த போது விடுபட்ட ஒரே ஒரு வெள்ளை முடி கண் சிமிட்டி மறைந்து கொள்ள எழுந்து கண்ணாடிக்கு மிக அருகில் வந்து நின்று தேடி அந்த ஒற்றை வெள்ளை முடியை கண்டுபிடித்து பிடுங்கி எறிந்தார். டையில் முடிச்சை சரி செய்து கொண்டு ஸ்டாண்டில் மாட்டியிருந்த கருப்பு கோட்டை நளினமாக எடுத்து அணிந்து கொண்டார். கோட்டின் பாக்கெட்டில் வெள்ளை கர்ச்சிப்பை முக்கோணமாக லேசாக வெளியில் தெரியும்படி அமைத்து கொண்ட போது அரைக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த சந்திரனிடமிருந்து உப்பென்று மதுவாடை வீசியது. லேசாக தள்ளாடின அவன், குட் ஈவினிங் டாடி என்றான். அவனை முகம் சுளித்து பார்த்தார், சீறினார். ராஸ்கல், இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உள்ள வந்த? இதுக்காக ஒரு தனி மூஞ்சி வாங்கி பொருத்திக்க முடியுமா என்ன? ஆனா டாடி, நீங்க சொன்னதை நான் மீறல. வாசல் படியை மிதிக்காம தாண்டி தான் வந்தேன். நீங்க வேணா டிரைவரை கேட்டு பாருங்க, அவன் பார்த்தான். நான்சென்ஸ், எங்க வந்த? பணம் வேணும், வக்கீலுக்கு கொடுக்கணும், கன்சல்டிங் ஃபீஸ். வக்கீலுக்கா? ஆமா, உங்க மேல கேஸ் போட்டு எனக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்க வழி இருக்கான்னு வக்கீல விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் மை டியர் டாடி என்று விளக்கினான் சந்திரன். என் மேல கேஸ் போட என்கிட்டயே பணம் கேட்குறியா? வெக்கமா இல்ல? இல்ல, கொடுங்க 10,000. நோ செக்ஸ், ஒன்லி கேஷ் ப்ளீஸ். வெளியில போடா நாயே. சும்மா அதையே சொல்லாதீங்க. எனக்கு உங்க சொத்துல உரிமை இல்லையா? இருக்குடா, நீ நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா ஊர் பூரா என் மானத்தை கப்பல் ஏத்திட்ட. நீ சுயநினைவோட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இருக்கிறதுண்டா? கிண்டல் வேணாம் டாடி. ராத்திரி தூங்குறப்ப நான் குடிக்கிறதே இல்லை. நான் எதுக்கு பணம் கேட்டேன்? சொந்தமா தொழில் துவங்க தானே, ஏன் கொடுக்க கூடாது? உன்னை நம்பி பைத்தியக்காரன் கூட பணம் கொடுக்க மாட்டான். சொந்தமா தொழில் தொடங்குறானா. 7 பிரான்ச்சோட தயானந்தன் இண்டஸ்ட்ரின்னு அவ்வளவு பெரிய ஸ்தாபனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது எட்டி பார்த்திருக்கியா நீ? வந்தேன், எல்லாரும் உங்களையே பாராட்டுறாங்க. நீங்க ஆரம்பிச்சு ஜெயிச்ச தொழில நான் நடத்துறதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? நான் தனியா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதுல என் திறமைய நிரூபிக்க வேணாமா? திறமையா? அப்படி ஒன்று இருக்கா உங்ககிட்ட? சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தா தானே தெரியும். உன்னை பெத்தவன்டா, உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? என்ன தொழில்? பிராந்தி கடையா? டாடி, இப்படி என்னை இன்சல்ட் பண்ணி தான் நான் அதிகமாக குடிக்கிறேன். கடைசியா கேட்குறேன், எனக்கு வேண்டியது ஜஸ்ட் 2 lakhs. கொடுத்து பாருங்க. அப்படியா? இந்த மதுவை 15 நாள் நீ தொடாம காமி, யோசிக்கிறேன். இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்க குடிக்கிறது இல்லையா? எஸ், ஆனா இப்படி தன் நிலை புரியாத அளவுக்கு இல்ல. சும்மா ஏதாச்சும் பேசி என் வாயை அடைக்க வேணாம். எனக்கு 2 லட்சம் தர முடியுமா முடியாதா? முடியாதுரா. தயானந்தன் அவன் இருப்பதை அலட்சியப்படுத்தி நடக்க, டாடி வேடிக்கை இல்ல, அப்புறம் நாம கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். ஆகட்டும், உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஜாமீன்ல எடுத்த அனுபவம் எல்லாம் இருக்கு. புதுசா கோர்ட் அனுபவமும் வந்துட்டு போகட்டும். விருட்டென்று அறையை விட்டு வெளியே வந்து சிகப்பு கம்பளம் விரித்த படிகளில் இறங்கினார் தயானந்தன். அவரை விட வேகமாக இறங்கின சந்திரன் அவரை ஒரு தரம் முறைத்து பார்த்துவிட்டு நடந்து போகும் வழியில் டீப்பாயை காலால் உதைத்து தள்ளிவிட்டு பங்களாவை விட்டு வெளியேறினான். அவன் முதுகை பார்த்து பெருமூச்சு விட்ட தயானந்தன், பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, நிமிர்த்தி வைங்களேண்டா என்றதும் 2 வேலைக்காரர்கள் டீப்பாயை நிமிர்த்தினார்கள். ஒரு அறையிலிருந்து ஒரு குட்டி நாயை தூக்கி கொஞ்சியபடி வெளியே வந்த அவரின் மகள் மைதிலி, அண்ணன் வந்துச்சா டாடி என்றாள். அடங்காப்பிடாரி வந்துச்சான்னு கேளு. அவனுக்கு இதமா சொன்னாலும் புரியல, கோபமா சொன்னாலும் புரியல. முரட்டுத்தனம் மாறாம பேசுறான். ஆத்திரப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியலம்மா. நான் கிளப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி டாடி என்று தலையசைத்த மைதிலி அழகாய் புஷ்டியாய் இளமையாய் இருந்தாள். ஆகவே அவளை ஒருவன் காதலித்தான். அதை பற்றி 8வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 6. ஹோட்டல் வெல்ரிஸ், அதன் ரெஸ்டாரண்ட் பகுதி. காலை மணி 10, மேஜை எண் 8. சந்தானம் குளிர்பானம் குடித்து கொண்டு காத்திருந்தான். 10 நிமிடங்கள் கழித்து ரஞ்சித் குமார் வந்தான். ரஞ்சித், நீ 10 நிமிஷம் லேட். ஆமா, 10 நிமிஷம் தானே. முட்டாள் மாதிரி பேசாத. உலகத்துல ஒரு நிமிஷத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா?
இந்த தொழில்ல பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. சாரி சந்தானம் என்றான் ரஞ்சித் குமார் உணர்ந்து. தன் காலடியில் வைத்திருந்த சிறிய கருப்பு சூட்கேஸை எடுத்து மேஜை மேல் வைத்தான் சந்தானம். இதை எடுத்துட்டு போ. நம்பர் 15 வீரப்ப முதலியார் தெரு, வடபழனி விலாசத்துக்கு போ. தினகர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்தான் தினகரான்னு கேளு. கேட்டுட்டு பெட்டியை கொடு. ஒரு வார்த்தை கூட பேசாத, திரும்பிடு. அவ்வளவுதானா? ரஞ்சித், நீ அங்க போய் சேரதுக்குள்ள ஒருவேளை நீ போலீஸ் கையில சிக்கிற நிலைமை வந்தா பெட்டியை தூக்கி வீசிட்டு தப்பிச்சு ஓடி வந்துரு. பெட்டியோட மாட்டிக்காத, வில்லங்கம். மீறி மாட்டிட்டேன்னு வையி, வாயை திறக்காத. என்னை காட்டி கொடுக்க கூடாது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லு. புரிஞ்சுதா? சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன் சந்தானம். தப்பி தவறி அப்படி செஞ்சுட்டா சட்டத்துக்கு முன்னால முந்திக்கிட்டு நாங்க தண்டனை கொடுத்துருவோம். இது நான் ஒருத்தன் சம்மந்தப்பட்டதில்ல. ஒரு குரூப், பொல்லாத குரூப். ரொம்ப பயமுறுத்துறதா நினைக்காத. இது முதல் தடவைங்கிறதுனால சொல்றேன். சரி, கொடுத்துட்டு உங்களை இங்கேயே வந்து பார்க்கட்டுமா? தப்பு. ஒவ்வொரு தடவையும் சந்திப்பு இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஒப்படைச்சிட்டு கடற்கரைக்கு பாரதியார் சிலைகிட்ட வா. அங்க நான் இருப்பேன். உன்னை போலீஸ் எதுவும் ஃபாலோ செய்யலன்னு நிச்சயமா தெரிஞ்சா என்கிட்ட வா. இல்லைன்னா என்னை கண்டுக்காம போயிடு. ஓகே? ஓகே. பெட்டியை பூட்டி இருக்கேன். சாவி தினகர்கிட்ட இருக்கும். நீ நடுவுல எக்காரணத்தை கொண்டும் திறக்காத. என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? முதல் தடவைங்கிறதுனால இவ்வளவும் சொல்றேன். பஸ்ஸில் போகாத, ஆட்டோல போ. முதல் தெருவிலேயே இறங்கிக்கோ. அப்புறம் நடந்து போ. தலையசைத்து விட்டு ரஞ்சித் குமார் பெட்டியையும் குட்லக் என்ற அவனின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். ரஞ்சித் குமார் அந்த ஹோட்டலின் வாசலிலேயே ஆட்டோக்கள் பல இருந்தும் அவற்றை தவிர்த்து சற்று தூரம் நடந்து சாலையில் வந்த ஒரு காலியான ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டான். வடபழனி என்று சொல்லிவிட்டு பெட்டியை மடியில் வைத்து கொண்டான். கனத்தது. என்ன இருக்கும் உள்ளே? தங்கமா? போதைப் பொருளா? கள்ள நோட்டா? எதுவாயிருந்தால் என்ன? இந்த திருட்டு தொழிலிலும் சில நேர்மைகளை கடைபிடிப்பது நல்லது. சொன்னபடி கொடுத்துவிட்டு போய் மீதி 4000 பெற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். அனாவசிய கேள்விகள் நமக்கு தேவையில்லை. சந்தானம் சொன்னபடி குறிப்பிட்ட தெருவிற்கு முதல் தெருவிலேயே இறங்கி கொண்டு ஆட்டோவை அனுப்பிவிட்டு நடந்தான். 15ஆம் நம்பர் வீட்டை கண்டுபிடித்தான். தனி வீடு. தன்னை யாரும் தொடரவில்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டான். அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்தவர் லுங்கியும் பனியனும் அணிந்திருந்தார். மிஸ்டர் தினகர் என்றான். நான் தான் என்றார். இந்தாங்க. பெட்டியை கொடுத்தான். 2 நாள் கழிச்சு ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லுங்க. சரி. ஜிஎம்முக்கு நீங்கள் என்ன வேணும்? சந்தானம் அதிகமாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. சாரி, நான் வரேன் என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று நடந்தான். முக்கிய சாலைக்கு வந்து மீண்டும் ஆட்டோ பிடித்து மெரினா என்றான். ஆட்டோ ஓட துவங்க இந்த வேலைக்கு 5000 என்று தோன்றியது. இதை சந்தானமே செய்யலாமே என்றும் தோன்றியது. ஆனால் சந்தானம் ஒரு பழைய குற்றவாளியாக இருக்கலாம். அவனை போலீஸ் சந்தேகப்பட்டு தொடர்வார்கள். திடீரென்று சோதனை போடுவார்கள். அதனால் இந்த தொழிலுக்கு சந்தேகம் ஏற்படுத்தாத புதுமுகங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன போலும். சொன்னபடியே பாரதியார் சிலை அருகில் சந்தானம் காத்திருந்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெற்றிகரமா செஞ்சிட்ட என்று கை குலுக்கினான் சந்தானம். இந்தா மீதி பணம். அவன் கொடுத்த 100 ரூபாய் நோட்டுக்கற்றையை எண்ணாமல் பாக்கெட்டில் செருகி கொண்டான். ஏதாச்சும் சொன்னானா தினகர்? 2 நாள் கழிச்சு ஃபோனில் பேசுறதா சொன்னாரு. அப்புறம் ஜிஎம்முக்கு நான் என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு புரியல, சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது ஜிஎம்னா கிரேட் மைண்ட், இந்த குரூப்புக்கு தலைவன். இதில் இருக்கிற எல்லாருமே ஜிஎம்முக்கு ரிலேட்டிவ்ஸ், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ தான் புது ஆள், அதனால தினகர் அப்படி கேட்டிருக்கான். பொது இடத்துல நாங்கள் ஜிஎம்னு சொல்லி பேசிக்கிட்டா கூட ஏதோ ஜென்ரல் மேனேஜரை பற்றி பேசிக்கிறாங்கன்னு தான் நினச்சிக்குவாங்க. ஓகே, கை நிறைய பணம் இருக்கு, என்ஜாய் பண்ணு போ. மறுபடி எப்போ எனக்கு வேலை? அவசரப்படாத, அதை நான் முடிவு பண்ண முடியாது. எனக்கு உத்தரவு வரும். வந்ததும் நீ கொடுத்த பிபி நம்பரில் கூப்பிடுறேன். ஓகே என்று மீண்டும் கைகுலுக்கி விடை பெற்றான் ரஞ்சித் குமார். விசில் அடித்தபடி நடந்தான் உற்சாகமாக. முதல் சம்பாத்தியம். சரியான வழியோ தவறான வழியோ, என் கூலி என் உழைப்பு. அத்தியாயம் 7. கை நிறைய 7-8 அட்டை பெட்டிகளுடன் தன் போர்ஷனுக்குள் நுழைந்தான் ரஞ்சித் குமார். அத்தனையும் ரெடிமேட் சட்டைகள், பேண்ட்டுகள். புத்தகம் படித்து கொண்டிருந்த பலராமன் நிமிர்ந்து பார்த்தான். பலராம், இந்தா உனக்காக இந்த டிஷர்ட் வாங்கினேன். ஒரு அட்டை பெட்டியுடன் அவனிடம் வந்து பிரித்து காட்டினான். பலராமன் கைகளை கட்டிக்கொண்டு அவனை உற்று பார்த்தான். இவ்வளவு நீ வாங்கினியா? பின்ன திருடினேனா? இந்தா பில்லு என்று எடுத்து கொடுத்தான். மொத்தம் 2000 சொச்சத்திற்கு பில் தொகை இருந்தது. ரஞ்சித், ஏது இவ்வளவு பணம் உனக்கு? கொடுத்தா வாங்கிக்க, கேள்வியெல்லாம் கேட்காத. எனக்கு தேவையில்லை. வேணாம்னா சரி, சொல்லு, ஏது உனக்கு இவ்வளவு பணம்? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து உன் போக்கு சரியில்லை. அன்னைக்கு வீட்டுக்காரர்கிட்ட வாடகை பாக்கி மொத்தம் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து கட்டி பாக்கி வாங்கின.
ஏதுன்னு கேட்டா மழுப்பின. இப்போ இவ்வளவு செலவு செய்யற. சொல்லு ரஞ்சித், எப்படி வந்துச்சு? சாரிப்பா, என்னை எதுவும் கேட்காத. நான் எதுவும் சொல்றதா இல்ல. ஏதோ தப்பு வழியில போறேன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு அட்டகாசமான நண்பன் கிடைச்சிருக்கான். அவன் உன்ன மாதிரி நேர்மைன்னு புலம்புற கேஸ் இல்ல. என் அலைவரிசை. உன்கிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஆனா இனிமே இந்த வழி தான் என் வழி. ரஞ்சித், உரிமையோட சொல்றேன், வேணா. கண்டவனை நம்பாத, மோசம் போயிடுவ. உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை என்றான் கடுமையாக. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? இதோ பாரு, ஒரு நல்ல நண்பன்கிற முறையில் அட்வைஸ் பண்ணேன். அதை நீ அலட்சியப்படுத்துற. நீ போற அபாயமான பாதையில நானும் பலிகட ஆக முடியாது. நீ இந்த போர்ஷனை காலி பண்ணிடுறியா, இல்லை நான் காலி பண்ணிடட்டுமா? இனிமே நாம சேர்ந்து இருக்க முடியும்னு எனக்கு தோணல. பலராம், நீ பிழைக்க தெரியாதவன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு சொல்லத்தான் போற. உனக்கு சிரமம் வேணாம். நான் தனி ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு வாரத்தில் போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு ரஞ்சித்குமார் குளியலறைக்கு சென்றான். அத்தியாயம் 8. காரை விட்டு இறங்கின தயானந்தன் தனது அலுவலகத்தின் ஹாலை கடந்து நடக்கும்போது எல்லோரும் குட் மார்னிங் சார் என்றார்கள். தனது தனியறைக்குள் நுழைந்ததும் கோட்டை கலற்றினார். பின்னாலேயே வந்த பியூன் அதை வாங்கி ஸ்டாண்டில் மாட்டினான். தனது வசதியான சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டவர் இன்டர்காம் எடுத்து, மேனேஜர் ஒரு நிமிஷம் வாங்க என்றார். சில வினாடிகளில் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் மேனேஜர் கணபதி. நம்ம ஆஃபீஸ்ல நடந்த இன்டர்வியூல கலாட்டா செஞ்சதால கேஸ் போட்டு 15 நாள் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தோமே ஒருத்தனுக்கு. ஆமா சார், அவன் பேர் ரஞ்சித்குமார். அவன் 15 நாள் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆயிட்டான். காலையில இன்ஸ்பெக்டர் எனக்கு வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு பேசினாரு. அவனால மறுபடி நம்ம ஆஃபீஸுக்கு ஏதாவது தொந்தரவு வரலாம்னு நாம நினைச்சா சில நாட்களுக்கு ஆஃபீஸுக்கு செக்யூரிட்டிக்கு கான்ஸ்டபிள்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. மேனேஜரை கன்சல்ட் செஞ்சுட்டு சொல்றேன்னு சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு ஏதோ எமோஷனலா நடந்துக்கிட்டான். மறுபடி வந்து தொந்தரவு செய்வான்னு எனக்கு தோணல சார். ஆனா கொஞ்சம் மறை கலண்டவன் மாதிரி தான் தெரிஞ்சான். நம்ம ஆஃபீஸ் செக்யூரிட்டி ஆள் தவிர வேற நபர் தேவையில்லைன்னு தான் படுது சார். அப்புறம் என் பையனுக்கு அவனுக்கு சொத்துல உள்ள பங்கை பிரிச்சு தர சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். வெளியில சொன்னா வெக்கக்கேடு. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கான். உங்க வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பான். கொஞ்சம் எனக்காக அவனை போய் பார்த்து இதெல்லாம் நல்லா இல்லைன்னு எடுத்து சொல்ல முடியுமா? ஷூர் சார். சாரி, உங்களுக்கு பர்சனல் வேலை தர வேண்டியிருக்கு. பரவாயில்ல சார், 15 வருஷமா வேலை பார்க்குறேன். உங்களை என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் நினைக்கிறேன். ஈவினிங் போய் மிஸ்டர் சந்திரனை பார்த்துட்டு உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன் சார் என்றார் பவ்யமாய் மேனேஜர். செய்யுங்க. அப்புறம் இந்த வக்கீல் நோட்டீஸ் விவகாரம் நமக்குள்ளே இருக்கட்டும் ப்ளீஸ். ஐ நோ சார், திஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் சார். மேனேஜர் சென்ற கொஞ்ச நேரத்தில் இன்டர்காமில் ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். சார், உங்களை பார்க்கறதுக்காக மிஸ்டர் பூபதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பர்சனல் மேட்டர்னு சொல்றாரு. பூபதியா? கேட்ட பேரா இல்லையே. நெற்றியை சுருக்கினார். என்ன சொல்லட்டும் சார்? என்ன விஷயமா பேசணும்னு கேளு. சில வினாடிகள் மௌனத்திற்கு பிறகு உங்க டாக்டர் மிஸ் மைதிலியோட கல்யாண விஷயமானு சொல்றார் சார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். மேலும் குழம்பிய தயானந்தன் சரி வர சொல்லு என்றார். அந்த இளைஞன் ஜீன்ஸ் பேண்ட்டும் சிவப்பு நிற பனியனும் கலைந்த தலையுமாய் உள்ளே வந்தான். ஹலோ சார், குட் மார்னிங், நான் பூபதி என்று கை குலுக்கிய அவன் கஞ்சா பழக்கம் உள்ளவன் என்பதை கண்களும் கன்னங்களும் காட்டி கொடுத்தன. என் பொண்ணு கல்யாண விஷயமானு சொன்னீங்களா? ஆமாம் சார். அதை பற்றி நீங்கள் எந்த வகையில் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுங்கிற உரிமை இல்லை. வாட்? உதட்டில் வைத்த பைப் நழுவி கண்ணாடி மேஜையில் விழுந்து அதில் அவர் நிறைத்திருந்த புகையிலை துகள்கள் சிந்தின. டென்ஷன் ஆகாதீங்க சார், சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் பொண்ணு மைதிலியும் நானும் லவ் பண்ணுறோம். 1 வருஷமா திருட்டுத்தனமா. நான் ஒரு வீடியோகிராஃபர், ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறேன். எனக்கு மாதம் 2000 சம்பளம். என் சைடில் எனக்காக பொண்ணு கேட்டு வர யாரும் இல்லை. அதான் நானே வந்தேன். வீட்டுக்கே வரேன்னு சொன்னேன். மைதிலி அவளுக்கு சங்கடமாக இருக்கும்னு சொன்னதால இங்கே வந்தேன். தயானந்தனின் இரத்த அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. என்ன தைரியம் இருந்தா நீ? வெயிட், வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு தேவை உங்கள் சம்மதம். ஒரே வார்த்தையில் பதில் தேவை. முடியாது. பூபதி எழுந்து கொண்டான். எதிர்பார்த்தது தான். எல்லா பணக்கார அப்பாக்களும் சொல்கிறது தான். சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க சார். காதல்னா ஒரு கெட்ட வார்த்தை, உடனே அதை எதிர்க்கணும். சாரி சார், ஆனால் நான் சராசரி காதலன் இல்லை. கிடைக்கும்னு நினச்சாதான் ஆசைப்படுவேன். உங்கள் பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டேன். அவள் தான் என் ஒய்ஃப். இது ரகலை எதுவும் இல்லாமல் நடக்கணும்னு நினச்சேன். இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை. ஒரு 24 மணி நேரம் அவகாசம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு சொல்லுங்களேன் என்றான் அலட்சியமாக. யூ ராஸ்கல்! கோபத்தில் பதறின தயானந்தன் தன் மேஜை டிராயரை இழுத்து ஃபைல் ஒன்றின் அடியில் வைத்திருந்த ரிவால்வரை எடுத்து அவனை நோக்கி நிமிர்த்தினார். இதுவரைக்கும் எனக்கு எவனும் அவகாசம் கொடுத்ததில்லடா முட்டாள். என் பொண்ணுகிட்ட வாலாட்டுறதை நிறுத்திக்கோ.
இல்ல உன்னை அடையாளம் தெரியாதபடி சிதைச்சிடுவேன். நான் ரொம்ப பொல்லாதவன். பூபதி சிரித்தான். அவர் அருகில் வந்தான். சார், நீங்க வாழ்க்கையில இந்த ஒரு ஆயுதம் தவிர வேற பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்படி இல்லை, வேற ரகம். புதிய புரட்சி இயக்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாசம் முன்னாடி ஒரு அரிசி மில் குடோன் கொள்ளையடிக்கப்பட்டு 4 குப்பத்தில் மர்ம மனிதர்கள் விநியோகிச்சாங்கன்னு செய்தி படிச்சிருப்பீங்களே. அந்த நல்ல காரியத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நீ ஒரு நக்சலைட்டா? நீங்களா பேர் சூட்டினா நான் பொறுப்பில்லை. எங்க இயக்கத்துக்கு சில கொள்கைகள் இருக்கு. காரியம் சாதிக்க கெஞ்சுறது ஒரு வழி, மிஞ்சுறது எங்களோட 2வது வழி. அதனால என்ன சொல்றேன், இந்த பூச்சி மிரட்டல் எல்லாம் வேணாம், என்கிட்ட செல்லாது. நாளைக்கு ஃபோன் பண்றேன், முடிவு செஞ்சு வைங்க. ஒரு கெட்ட காரியம் செஞ்சாதான் ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா அதை துணிஞ்சு செய்யறவன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு யோசிங்க. வரேன். பூபதி எழுந்து சென்றான். தயானந்தனின் முகம் சிவந்தது. கையில் உள்ள துப்பாக்கியை பார்த்தார். அதை பழையபடி அதன் இடத்தில் வைத்தார். என்ன பேச்சு பேசிவிட்டு போகிறான்? தயானந்தன் வேகமாக தன் காரில் புறப்பட்டார். வீட்டிற்கு வந்து தன் மகள் மைதிலியின் அறைக்கு சென்றார். வீடியோ படம் பார்த்து கொண்டிருந்த அவளை புஜம் பற்றி எழுப்பினார். ஆவேசமாக சொன்னார், பூபதி ஆபீஸ் வந்திருந்தான், நீ அவனை? ஆமாண்டாடி என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பாக மின்னலாய் அவள் கன்னத்தில் விழுந்தது அறை. அண்ணன் என்னடானா தருதலை அலையிறான், தங்கச்சி என்னடானா ஒரு தருதலைய காதலிக்கிறா. நல்லா இருக்கு குடும்பம், பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போறான் அவன். பொண்ணு கேட்குற லட்சணமாது? உனக்கு காதலிக்க ஒரு தீவிரவாதி தானா கிடைச்சான்? விழிகளில் நீர் ததும்ப அரை வாங்கின கன்னத்தை ஒரு கையால் பிடித்தபடி தன் தந்தையை பார்த்தாள் மைதிலி. இல்லப்பா, அவர் லட்சியவாதி. அவரோட வித்தியாசமான லட்சியங்களும் முரட்டுத்தனமான குணங்களும் தான் எனக்கு பிடிச்சது. உளராத. நம்ம ஸ்டேட்ஸ் என்ன, உன்னை நான் எவ்வளோ பெரிய இடத்துல கொடுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நோ, இது நடக்காது. அவன் உருட்டினாலும் மிரட்டினாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை மீறி நீ ஏதாச்சும் நடந்துக்க நினைச்ச அப்புறம் நான் என் மகள்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா. படபடப்பாக பேசிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் தயானந்தன். அத்தியாயம் 9. கட்டிலில் படுத்துக்கொண்டு முகத்தில் ஒரு புத்தகத்தை கவிழ்த்து கொண்டு உறங்குவது போல பாவ்லா செய்து கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார். மாலை மணி 5 நெருங்கி கொண்டிருந்தது. ஜன்னலில் கண்ணாடி மாட்டி ஷேவிங் செய்து கொண்டிருந்தான் பலராமன். 2-3 நாட்களாக இருவரும் சுத்தமாக ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றாகிவிட்டது. கூடியவரை அவன் அறையில் இருக்கும்போது இவன் வருவதில்லை, இவன் இருக்கும்போது அவன் வந்தால் கூட திரும்பவும் வெளியே சென்று விடுவது என்று ஒரு மௌன நாடகம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பலராமன் ஷேவிங் செய்து முடித்து முகம் கழுவி உடையணிந்து கொண்டு டியூஷன் சொல்லி தருவதற்காக புறப்பட்டான். அவன் அறையை விட்டு வெளியேறியதும் ரஞ்சித் குமார் எழுந்து கொண்டான். அறைக்கதவை சாத்தினான். அவசரமாக முகம் கழுவி கொண்டான். தலையை வேறு மாதிரியாக சீவிக்கொண்டான். தனது பெட்டியை திறந்தான். நேற்றைய தினம் சந்தானம் ஒப்படைத்திருந்த பாலித்தீன் கவருக்குள்ளிருந்த ஒட்டு தாடியை எடுத்தான். தனது லேசான தாடிக்கு மேல் அந்த அடர்த்தியான செயற்கை தாடியை கம் போட்டு ஒட்டிக்கொண்டான். இடது கண் அருகில் செயற்கை பருவை ஒட்டினான். கண்ணாடியில் பார்த்தபோது தன் முகம்தானா என்று அவனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. இந்த முறை சந்தானம் சொல்லி இருப்பது சற்று ரிஸ்கான வேலையாம். இதில் பல நடிப்பு எல்லாம் தேவைப்படுகிறது. உடை மாற்றிக்கொண்ட ரஞ்சித் குமார் சில தினங்களுக்கு முன்பு கிழிந்து தைக்கப்பட்ட இந்த செருப்பையா போடுவது என்று தயங்குபவன் இப்போது 4 ஜோடி ஷூக்களில் எதை அணிவது என்று யோசித்தான். முடிவுக்கு வந்து அணிந்து கொண்டு அறையை பூட்டிக்கொண்டு ஒற்றை சாவியை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். இறங்கி சாலைக்கு வந்து ஆட்டோ என்றான். லஸ் சர்ச் ரோட்டில் நாகேஸ்வர ராவ் பார்க் வந்தான் ரஞ்சித் குமார். உள்ளே ஒரு மர நிழலில் சிமெண்ட் பெஞ்சில் ஒரு சூட்கேஸுடன் அமர்ந்து முகம் மறைக்க பேப்பர் படித்து கொண்டிருந்த சந்தானத்திடம் வந்தான். குட் ஈவினிங் சந்தானம் என்றான். சந்தானம் தனது வாட்சை பார்த்து கொண்டு, கரெக்டா மணி 5:30. வெரி குட் ரஞ்சித், தேறிட்டனி. அடையாளம் மாறிப்போச்சு. சரி, உன் சட்டப்பையில் உன்னை ரஞ்சித் குமார்னு அடையாளம் காமிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா அதையெல்லாம் கிழிச்சு போட்டுடும் முதல்ல என்றான். ரஞ்சித் குமார் தன் சட்டைப்பையில் இருந்த காகிதங்களை வெளியே எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்தான். ஷூ வாங்கிய பில், லாண்டரி பில், தன் பெயர் போட்டு லெண்டிங் லைப்ரரியில் பணம் கட்டின ரசீது, சில பஸ் டிக்கெட்டுகள், கொஞ்சம் பணம் தவிர எல்லாத்தையும் கிழிச்சு வீசினான். இப்போ உன் பேர் என்ன சொல்லு? ஜார்ஜ் டி சில்வா என்றான் ரஞ்சித் குமார். என்ன உன் உத்தியோகம்? இந்தியா டுமாரோ பத்திரிகையில நிருபர். நீ இப்ப சந்திக்க போற விஐபி உன்னை எத்தனை மணிக்கு தன் பங்களாவுக்கு வர சொல்லியிருக்காரு? சரியா ராத்திரி 7 மணிக்கு. எதுக்காக? ஒரு பிரத்யேகமான பேட்டிக்காக. ஆனா பேட்டிக்காக நீ போகலன்னு எனக்கும் தெரியும். பேட்டிக்காக வர சொல்லலன்னு அவருக்கும் தெரியும். வெளி செட்டப் அப்படி. இப்போ இந்த சூட்கேஸ்ல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு, ஒரு சின்ன பார்சலும் இருக்கு. நீ அவரை தனிமையில சந்திச்சதும் முதல்ல டேப் ரெக்கார்டரை பெட்டியிலிருந்து எடுத்து வெளியில வச்சுக்கோ. அப்பதான் பேட்டின்னு மற்றவங்க நம்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்சலை அவர்கிட்ட யாரும் இல்லாதப்ப கொடு. அந்த தனிமை கிடைக்கிற வரைக்கும் உண்மையான நிருபர் மாதிரி
ஏதாச்சும் பேட்டி எடுத்துக்கிட்டு புரியுதா? புரியுது. பெட்டியை நடுவில் எதுக்காகவும் திறக்கக்கூடாது, அவருக்கு முன்னாடி தான் திறக்கணும். இதுதான் பாலப்பாடமாச்சே நம்ம தொழிலில். முடிச்சிட்டு நான் எங்கே வந்து உங்களை பார்க்கறது? இதே பார்க்குக்கு வெளியில் உனக்காக வெயிட் பண்ணுறேன். சரி, நீ போக போகிற பெசன்ட் நகர் பங்களா அட்ரஸ் மனசில் பதிஞ்சிருக்கா? ஓ, தயா நிலையம் 10, 8வது குறுக்கு தெரு, பெசன்ட் நகர். ரைட். சந்திக்க போகிற விஐபி பேர் என்ன? மிஸ்டர் தயானந்தன் என்றான் ரஞ்சித்குமார். அத்தியாயம் 10. சரியாக மாலை 6:55க்கு தயானந்தனின் பங்களா வாசலில் சூட்கேஸுடன் நின்றான் ரஞ்சித்குமார். வாசலில் இருந்த கூர்காவிடம், இந்தியா டுமாரோ பத்திரிகையிலிருந்து ஜார்ஜ் டி சில்வா வந்திருக்கேன். மிஸ்டர் தயானந்தன் 7 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு என்றான். ஒரு நிமிஷம் என்று கூர்கா மர கேபினில் பொருத்தப்பட்டிருந்த இன்டர்காமில் பேசி அதை உறுதி செய்து கொண்டு கதவை திறந்து விட்டான். ரஞ்சித்குமார் வீட்டின் வாசலுக்கு வந்தபோது கட்டி போடப்பட்டிருந்த நாய் குரைத்தது. ஜூலி, சும்மா இரு என்று வந்த மைதிலி, நீங்க வாங்க சார் என்று அவனை அழைத்து தனியாக இருந்த ஒரு அலுவலக அறைக்குள் அமரச் சொல்லிவிட்டு, டாடி இல்ல, வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு வெளியேறினாள். அந்த அறை குளிர் செய்யப்பட்டிருந்தது. வேறு யாரும் இல்லை. வசதி. பார்சலை தாமதிக்காமல் எடுத்து கொடுத்து விடலாம். அடுத்த நிமிடம், குட் ஈவினிங் ஜென்டில்மேன் என்று அறைக்குள் வந்து கை குலுக்கிவிட்டு எதிரில் இருந்த தனது நாற்காலியில் அமர்ந்தார் தயானந்தன். ஆட்டோமேட்டிக்காக அறைக்கதவு சாத்தி கொண்டது. முதல்ல பார்சலை கொடுக்கட்டுமா என்று குரலை தனித்து கேட்டபடி சூட்கேஸை எடுத்து மேஜை மேல் வைத்தான் ரஞ்சித்குமார். என்ன பார்சல்? அதை நான் கேட்டுக்கிறதும் இல்ல, எனக்கு சொல்றதும் இல்ல. கொடுக்கறத கொண்டாந்து ஒப்படைக்கிறது மட்டும்தான் என் வேலை என்றபடி அவன் சூட்கேஸில் 2 கிளிப்புகளையும் விடுவித்து மெதுவாக திறந்ததும் டமால் என்று மிகப்பெரிய சத்தத்தோடு அந்த கட்டிடமே தீப்பிழம்புகளுடன் வெடித்து சிதறியது. சூட்கேஸிற்குள் வைக்கப்பட்டிருந்தது சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. மறுநாள் செய்தித்தாளில், தொழிலதிபர் தயானந்தன் வெடிகுண்டு வைத்து கொலை, கொலைகாரனும் சிதறி சாவு, மர்ம மனிதன் யார், போலீஸ் தீவிரம். நகரின் முக்கிய புள்ளிகளில் ஒருவரான தொழிலதிபர் தயானந்தன் நேற்றிரவு 1 மணிக்கு அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டார். இந்தியா டுமாரோ என்னும் ஆங்கில பத்திரிகையில் இருந்து நிருபர் ஜார்ஜ் டி சில்வா என்பவனை பேட்டி கொடுப்பதற்காக வர சொல்லி இருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில் வந்த ஜார்ஜ் டி சில்வாவை தயானந்தனின் மகள் மைதிலி வரவேற்று தனியான அலுவலக அறையில் அமர வைத்திருக்கிறார். சற்று நேரத்தில் தயானந்தன் பேட்டி கொடுப்பதற்காக அந்த அறைக்குள் சென்றார். அது குளிர் அறை என்பதால் ஹாலில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்த மைதிலிக்கு அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் இடி விழுந்தது போல பெரிய வெடி சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடிச் சென்று பார்க்க முழுக்க உடல் சிதறிய நிலையில் தயானந்தன் இறந்து கிடந்தார். அந்த மர்ம மனிதனும் அடையாளம் தெரியாதபடி பீஸ் பீஸாக சிதறி இறந்து கிடந்தான். உடனே பெரிய போலீஸ் அதிகாரிகள் விரைந்தனர். வெடிகுண்டு நிபுணர்கள் ஆராய்ந்து வந்த நபர் சூட்கேஸில் வைத்து சக்தி வாய்ந்த அந்த வெடிகுண்டை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும், அந்த சூட்கேஸை திறந்ததும் வெடிகுண்டு வெடிக்கும்படியாக உள்புறம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கருத்து கூறினார்கள். விசாரித்த போது இந்தியா டுமாரோ பத்திரிகையில் ஜார்ஜ் டி சில்வா என்கிற பெயரில் நிருபர் யாரும் இல்லை என்பதும், அவர்கள் தயானந்தனை பேட்டிக்கு நேரம் எதுவும் கேட்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இறந்து போன கொலையாளி தனது முகத்தில் லேசான தாடைக்கு மேல் அடர்த்தியான ஒரு ஒட்டுத்தாடி ஒட்டியிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். கொலையாளியின் கிழிந்து போன சட்டை பேண்டில் அவனை பற்றிய எந்த தகவலும் இல்லை. போலீசார் அந்த மர்ம மனிதன் தான் இறந்தாலும் பரவாயில்லை, தயானந்தன் இறக்க வேண்டும் என்கிற உறுதியுடன் வந்தவனா, இல்லை அந்த சூட்கேஸில் வெடிகுண்டு இருப்பது தெரியாமலேயே வந்து திறந்து பலிகடா ஆக்கப்பட்டவனா என்று யோசித்து வருகின்றனர். உயர் போலீஸ் அதிகாரி நமது நிருபரிடம் பேசும்போது, தயானந்தன் ஒரு கட்சி தலைவரோ அரசியல்வாதியோ அல்ல, அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு எந்த இயக்கத்துடனும் தொடர்புகள் இல்லை. ஆகவே இந்த கொலை தனிப்பட்ட விரோதத்திற்காக நடத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் அனுமானிக்கிறோம் என்றார். கொலை நடந்த அறையின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளோம். முதல் படத்தில் அம்புக்குறி காட்டப்படும் கருப்பான சதை குவியல்தான் தயானந்தன் தலை. 2வது படத்தில் உடைந்த சூட்கேஸின் ஒரு பகுதியை காணலாம் என்று செய்தி வெளிவந்திருந்தது. அத்தியாயம் 11. யூத் ரிவல்யூஷன் என்று எழுதின கருப்பு பனியனும் அதே நிறத்தில் ஜீன்ஸும் அணிந்த சுசீலா பேங்க் சலான் புத்தகத்தையும் பாஸ் புத்தகத்தையும் எடுத்து தன் கைப்பைக்குள் வைத்துக்கொண்டு, அப்ப நான் பேங்குக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டவள், மறந்துட்டேன், ஆடிட்டர் இன்னைக்கு ஃபோன் பண்ண சொன்னார் உங்களை என்றாள். அவள் சென்றதும் பரத் படித்து கொண்டிருந்த ஸ்டேட்மெண்ட்டில் அடையாள விரல் வைத்துவிட்டு டெலிஃபோனை அருகில் இழுத்து வைத்துக்கொண்டு டயல் செய்தான். கிராஸ்டாக்கில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போ ராஜ், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? அதற்கு அவன் என்ன சொல்ல போகிறான் என்று கேட்பதற்குள் ஆடிட்டர் வெண்கல குரலில், அனந்தராமன் ஸ்பீக்கிங் என்றார். மூன்லைட் பரத் பேசுறேன் சார்.
பேசுறது முன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் பரத்தா? கேட்டது ஆடிட்டர் இல்லை, அந்த பெண். உற்சாகமான பரத் எஸ் என்றான். அனந்தராமன் சார், கொஞ்சம் வச்சிருந்தீங்களா? நான் கொஞ்சம் மிஸ்டர் பரத்தோட பேசணும் என்றாள். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என்று விட்டு அனந்தராமன் டொடக் என்று வைத்துவிட, பரத் நீங்க வச்சிடாதீங்க. டூ யூ ஹியர் மீ? எஸ் மேடம். ராஜ் படவா, ஒட்டு கேட்காத, குறுக்க பேசாத, கட் பண்ணிடாத. பரத் லைன் கட் ஆயிட போகுது. சரி சரி, நீ என்ன பேசணுமோ பேசு என்றான் ராஜ். பரத், நான் உங்க ரசிகை, அனுராதான்னு பேரு. நான் அனுன்னு கூப்பிடுவேன் சார் என்றான் ராஜ். ராஜ், உன்னை குறுக்க பேசாதன்னு சொன்னேன். பரத் ப்ளீஸ் சொல்லுங்க, உங்க ஃபோன் நம்பர் என்ன? அதிர்ஷ்டவசமா கிடைச்ச கிராஸ் லைன், அவசரமா கட்டானாலும் ஆயிடும், சீக்கிரம் சொல்லுங்க. பரத்திற்கு இந்த விளையாட்டு பிடித்து போய் தன் ஃபோன் நம்பரை சொன்னான். அவன் சொல்லி முடித்த அடுத்த வினாடியில் டுர் டர் சத்தத்துடன் கிராஸ் டாக் கட்டாகிவிட்டது. பரத் ஏமாற்றத்துடன் போனை வைத்தான். 10 வினாடிகளில் ஒலித்தது. எடுத்தான். நான் தான் அனுராதா பேசுறேன். நான் தான் வேணும்னே கட் பண்ணிட்டு உங்க நம்பரை கூப்பிட்டேன். ஏன் அப்படி? ராஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி ஃப்ரீயா பேச முடியும்? அதான் இப்ப நிம்மதி பாருங்க. பரத், எங்க ஃபிளாட்ஸ்ல நீங்க எவ்வளவு பாப்புலர் தெரியுமா? கோகிலான்னு ஒரு பொண்ணு உங்க பேரை சொல்லிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தொடச்சிக்கிற மாதிரி உதட்ட ஒரு தடவை தொடச்சிக்குவா. வெண்டைக்காய் நிறையா சாப்பிடுவீங்களா சார்? நீங்க என்ன செய்றீங்க அனுராதா, ராஜை காதலிக்கிறத தவிர? ஹை, எப்படி கண்டுபிடிச்சிங்க? டிடெக்டிவ் இல்லையா? ஆனா நான் இன்னும் 100% தீர்மானிக்கல சார். ஏன்? ராஜுகிட்ட கொஞ்சம் மைனஸ் குணங்கள் இருக்கு. வழிகிறான் அடிக்கடி. ஆண்கள் வழியக்கூடாது சார். புத்தகங்கள்ல படிச்சுட்டு சந்திக்கிறப்ப எல்லாம் சம்பிரதாயமா சில்மிசம் செய்கிறான். நான் சினுங்கணுமா? சினுங்கலன்னா சி வேணாம்னு சொல்லலன்னா எனக்கு இது அனுபவமோன்னு சந்தேகப்படுறான். உதட்ட கடிச்சு கண்களை கிறங்கடிச்சு நான் நடிச்சா அவன் திருப்தியாகிடுவான். விச் ஐ டோன்ட் லைக். எனக்கு புரியாத விஷயமா என்னன்னோ பேசுறீங்க நீங்க. இந்த கதை தானே வேணாம். சுசீலா கிட்ட நீங்க செய்யாத காதலா? அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரு தொடர்கதை. நீங்க வேலைக்கு போற பெண்ணா? ஆமா, நீங்க என்ன பார்த்துருக்கலாம். ஹோட்டல் விக்டோரியாவில் ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றேன். சாரி, நான் அந்த ஹோட்டல் வந்ததில்ல. அதை தவிர மாடலிங் செய்வேன். இப்போ வந்துகிட்டு இருக்கே லவ்லி ஹேர் ஷாம்பூ விளம்பரம், பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு மலையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து ஷவரில் குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போட்டுக்கிட்டே திரும்பி கண்ணடிப்பாளே, அந்த பொண்ணு நானே தான். வாவ், அந்த விளம்பரத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. பிரமாதமாக இருக்கும். நான் உங்களை நேரில் பார்க்கணுமே. உங்கள் சுசீலா ரொம்ப பொசசிவ்னு தெரியும். வேணும்னே உங்ககிட்ட சிரிச்சு பேசி அவங்கள சீண்டி பார்க்கணுமே. சுசீலாவை சீன்றது எனக்கு பாதாம் அல்வாங்க. சரி, எப்போ சந்திக்கலாம்? உங்கள் நம்பர் கொடுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன் முடிவு செஞ்சுட்டு. ஓகே என்று பரத் அவள் சொன்ன எண்ணை மெமோ பேடில் குறித்து கொண்டு நிமிர அறைக்குள் வந்தான் பலராமன். தென் கால் யூ லேட்டர் என்று போனை வைத்துவிட்டு, வாயா பலராம், உட்காரு, எப்படி இருக்க? என்ன பளிங்கி முழுங்கின பையன் மாதிரி முழிக்கிற என்றான். பதட்டமாய் இருந்த பலராம், பரத், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நாம பேசுறது யாருக்கும் கேட்காதே என்றான் சீரியஸாக. முதல்ல உட்காரு, வேர்வையத்தோட ரிலாக்ஸ், நிதானமா சொல்லு. இந்த ரூம்ல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பலராம் தன் கையை நீட்டினான். நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் நீ ரகசியமா வச்சிருப்பேன்னு சத்தியம் செய் முதல்ல என்றான். என்னப்பா இதெல்லாம்? சத்தியம் செய், அப்பதான் சொல்வேன். பரத் அவன் கை மேல் தன் கை வைத்து சத்தியம் என்றான். தொழிலதிபர் தயானந்தன் வெடிகுண்டு வச்சு கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அந்த கேஸ் முழுக்க உனக்கு தெரியுமா? 4 நாளா பேப்பரை திறந்தா அதுதானே செய்தி. தயானந்துடன் செத்துப்போன அந்த கொலைகாரன் யாருன்னு இன்னும் கூட அடையாளம் தெரியல போலிருக்கு. போலீஸ் கொஞ்சம் திணறுதுன்னு நினைக்கிறேன். பரத், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். மை காட், யாரு? என்னோட தங்கி இருந்த ஃப்ரெண்டு ரஞ்சித் குமார். உனக்கு கூட அன்னைக்கு இன்டர்வியூ போறப்ப அறிமுகப்படுத்தி வச்சேனே, நாங்க 2 பேரும் உன் கார்ல வந்தோமே, அவன்தான் அது. என்னப்பா அது? எவ்வளோ பெரிய தகவல் இது, நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் பரத். கொஞ்சம் விபரமா சொல்றேன். அன்னைக்கு அந்த கம்பெனி இன்டர்வியூல ரஞ்சித் குமார் கலாட்டா பண்ணி கண்ணாடி உடைச்சு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. 15 நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஆமா, அந்த நியூஸ் கூட படித்தேன். அது உன் ஃப்ரெண்டு தானா? வெயிட், அன்னைக்கு நான் இறக்கி விட்ட ஆஃபீஸ் கொலையான தயானந்தனோட ஆஃபீஸ் தான் இல்லையா? கரெக்டு. 15 நாள் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சேன்னு கடுப்பாகி கம்பெனியோட பாஸை தேடி போய் தீத்துட்டானா? வெடிகுண்டு எல்லாம் இவனுக்கு ஏது? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அவன் வந்ததுலேருந்து அவன் போக்கில் நிறைய மாறுதல்கள் பார்த்தேன் பரத். அவனுக்கு குறுக்கு வழியில சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டாவது பணம் சேர்க்கணும்னு ஒரு வெறி வந்துடுச்சு. அடிக்கடி சொல்லுவான். திடீர்னு அவன் கையில பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. நிறைய சட்டை பேண்ட்டுன்னு வாங்கினான். கேட்டதுக்கு அவனுக்கு புதுசா ஒரு நண்பன் கிடைச்சிருக்கிறதாகவும் அவன் சொல்லித்தர வழியில தான் இனிமே போக போறதாகவும் சொன்னான். எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து 2 பேரும் பேசுறதே இல்லை. இந்த கொலை சம்பவம் நடந்தது 17ஆம் தேதி. அதுக்கு முதல் நாள் என்னோட டிக்ஷனரிய அவன் இல்லாதப்ப தேடினேன். அவனோட ஷெல்ஃபுகள்லையும் தேடினேன். அவன் பெட்டியை திறந்து பார்த்தப்ப அதுல ஒரு ஒட்டுதாடி இருந்தது. எனக்கு அப்ப புரியல.
பேப்பர்ல செய்தி படிச்சதும் புரிஞ்சுது. போட்டோல இருக்கிற சட்டையும் பேண்ட்டும் சமீபத்தில் அவன் வாங்கினது. எனக்கு சந்தேகமே இல்லை. இறக்கடிச்சதும் இறந்ததும் ரஞ்சித் குமாரே தான். மோட்டிவ் என்ன பலராம்? இவனுக்கு தயானந்தனை தெரியாது. அவரை பழிவாங்க இவனுக்கு எண்ணம் எதுவும் இல்லை. ஆபீஸ் கலாட்டா ஒரு திமிர்ல செய்தது. இதை பொறுத்தவரை இவன் குறிப்பிட்ட புது நிழல் நண்பன் இவனை பலிகடாவை ஆக்கி தன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஜெயில விட்டு வந்தது 10ஆம் தேதி, கொலை நடந்தது 17. ஒரு வாரத்துல அவன் இந்த கொலைக்கு தயார்படுத்தி இருக்கணும். நிச்சயமா தான் கொண்டு போற சூட்கேஸ்ல வெடிகுண்டு இருக்குன்னு தெரியாம தான் ரஞ்சித் குமார் போய் இப்படி பலியாகி இருக்கான். மை காட், அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்ட். தான் பழிவாங்க வேண்டிய எதிரியும் அவுட், காரியம் செஞ்ச நபரும் அவுட். சாட்சி இல்லாம ஒரு கொலை. யார் அது? ரைட், புறப்படு. எங்க என்றான் பலராமன். போலீஸ் கிட்ட தான். இப்ப என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நீ அவங்க கிட்ட சொல்லு. அவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா பரத்? நான் போலீஸ்ல சொல்றதா இருந்தா பேப்பர்ல பார்த்த மறுநாளே போய் சொல்லியிருக்க மாட்டேனா? இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது தனி நபரா கும்பலான்னு தெரியாது. ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க, இரக்கம் இல்லாதவங்க. நான் போலீஸுக்கு தகவல் சொல்ல ஆத்திரத்துல என்னை தீத்து கட்டிடுவாங்க பரத். அதுக்காக தெரிஞ்ச உண்மைகளை மறைக்கிறதா? அது கூட குற்றம். அதான் மனசாட்சி கேட்காம உங்ககிட்ட வந்துட்டேன். சத்தியம் பண்ணியிருக்க, மறந்துடாத. இதை போலீஸ்ல சொல்லக்கூடாது. சொன்னா என்ன விசாரிப்பாங்க. என் போர்ஷனுக்கு வந்து சோதனை போடுவாங்க. பேப்பர்ல வரும். எதிரிக்கு தெரிய வந்ததும் என்னை பழி வாங்கிடுவான். என்ன நீ இவ்வளவு பயப்படுற? ஏன் உயிராச்சே. அப்படியெல்லாம் ஆகாதுப்பா. உனக்கு போலீஸ் பாதுகாப்பு தர சொல்றேன். எத்தனை நாளைக்கு தர முடியும்? சாரி பரத், தைரியம் சொல்ற. நீ 24 மணி நேரமும் என் கூட இருக்கவும் முடியாது. என் உயிருக்கு உத்தரவாதம் தரவும் முடியாது. பரத்திற்கு அவன் மீது எரிச்சலாய் வந்தது. இப்ப என்னதான் சொல்ற நீ? ஒரு ஃப்ரெண்டா நீ என் போர்ஷனுக்கு வரலாம், ஆராயலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. ரஞ்சித் குமாரை பயன்படுத்தினவனை நீ கண்டுபிடிக்க முயற்சி செய். நான் உதவுறேன். போலீஸ் வாடையே வேணாம். எந்த போலீஸ் ஆபீசரையும் நான் பார்க்க வரமாட்டேன். நீ தகவல் தந்து யாராச்சும் என்னை விசாரிக்க வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னுடுவேன். என்னப்பா குழப்பற நீ? இது ரொம்ப பெரிய சமாச்சாரம். போலீஸே திணறுது. என்னை என்ன பண்ண சொல்ற? வந்ததும் வராதுமா சத்தியம் வேற வாங்கிட்டு இப்படி சொல்றியே. பரத் மௌனமாக யோசிக்க துவங்கினான். பலராமனையே உற்று பார்த்தான். பிறகு சொன்னான், சரி, போலீஸ்கிட்ட தகவல் சொல்லல, உன் பெயரை பயன்படுத்தல. போலீஸ் ஒன்ன தேடி வராது. எனக்கு முழு ஒத்துழைப்பும் தா. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அத்தியாயம் 12. ஆனாலும் உங்க ஃப்ரெண்டு ரொம்ப தான் பயப்படுறாரு இல்ல என்றாள் சுசீலா காரை நிதானமாக ஓட்டிக்கொண்டு. அவன் கோணத்துல அவன் பயப்படுறது நியாயம்தான் சுசி. இன்னைக்கு தீவிரவாதிகள் அதிகமா நடமாடுறாங்க. எப்போ எப்படி செயல்படுவாங்கன்னு கணிக்க முடியல. ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. பலராமன் பயப்படுற மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டா மீட்டு தர நம்மால முடியுமா என்றான் பரத் டேப்பின் இசையின் சத்தத்தை குறைத்தபடி. இப்போ உங்க பிளான் என்ன பரத்? இந்த கேஸ் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மாறி இப்ப நம்ம நியூட்டன் தான் விசாரிக்கிறாரு. வரதா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆபீஸ்ல வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 4 நாள்ல அவங்க என்ன விசாரிச்சு வச்சிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பலராமனை அவனோட வீட்டுல போய் பார்க்கலாம் என்றவன். இது என்ன உன் முகத்துல இவ்வளவு பரு? 1 2 3 4 5. ஐயோ எண்ணாதீங்க. எண்ணினா பரு அதிகமாகும். நம்பர் எண்ணினா அதிகமாகாது சுசி. மனசுல கண்டதை எண்ணினாதான் அதிகமாகும். எப்படி நம்ம ஃபன் அங்கிள் ஃபன். பாரு, மனசுக்குள்ள இவ்வளவு ஏக்கம் தேக்கி வச்சிருக்க. அப்பப்ப சின்ன சின்ன சில்மிஷம் செய்யணும். இல்லன்னா அனுமதிக்கணும். இல்லன்னா பருதான் என்று அவள் தோளில் கை போட்டான் பரத். உதாரணமா கை எடுங்க பரத் என்றாள் சீரியஸாக. எடுத்துக்கொண்டு, பாரு, உனக்கு பருவுக்கு நடுவுல கொஞ்சோண்டு தான் மூஞ்சி தெரிய போகுது. நல்லது சொன்னா கேட்டுக்கணும். அவசியம் இல்ல. கிரீம் தடவிக்கிட்டு இருக்கேன். 2 நாள்ல போயிடும். சுலபமான வழி சொல்றேன். கிரீம் தடவுறாலாம் கிரீம். பரத் சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டனை அவரது அலுவலகத்தில் சந்தித்ததும் ஹலோ என்று வலிக்க கை குலுக்கி லாங் டைம் நோசி என்றார். வந்த டீயில் கவனம் செலுத்தினாள் சுசீலா. மீசைய ட்ரிம் பண்ணி இருக்கீங்க போலிருக்கு. ஒரு 7-8 வயசு காணாம போயிடுச்சே நியூட்டன் சார் என்றான் பரத். ஓகே, குளிர்ந்தாச்சு. என்ன சகாயம் வேணும் இப்போ? ஆனாலும் இப்படி நெத்தியடியா அவமானப்படுத்தக்கூடாது என்ற பரத். தொழிலதிபர் தயானந்தன் கொலை கேஸ் நீங்க தான் டீல் பண்றீங்கன்னதும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு ஃபீல் பண்ணேன். யாரு? அவர் பொண்ணு மைதிலி வந்தாளா உங்ககிட்ட? தன் அப்பாவை கொன்னு தானும் செத்த மர்ம மனிதன் யாருன்னு கண்டுபிடிச்சு தரணுமாமா? பின்ன யார் உங்க கிளையண்ட்? யாரும் இல்ல. 4 நாளா பேப்பர்ல இந்த மேட்டர்ஸ் படிக்க சுவாரஸ்யமா இருந்தது. கைவசம் வேற கேஸ் இல்ல. சரிதான், நாட்டு நலனுக்காக கொஞ்சம் உதவி பண்ணலாமேன்னு ஒரு கியூரியாசிட்டி. எவனாச்சும் பத்திரிகை நிருபர் வந்தா அவங்கிட்ட விட்டுக்கங்க இந்த ரீல எல்லாம். நாட்டு சேவையாம். பரத், என்கிட்ட கூட பொய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு சிக்கல். தப்பா நினைக்காதீங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாத நிலைமை. ஆனா நிச்சயமா உங்களுக்கு உதவிதான் செய்ய போறேன். இந்த கேஸ்ல எனக்கு 10 பைசா யாரும் தரப்போறதில்ல. ஒரு ஸ்டேஜ் வந்ததும் உண்மையை சொல்றேனே. ஓகே,
இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தெரியணும் பரத்? உங்க நிலைமை என்ன, அனுமானம் என்ன, எது வரைக்கும் வந்திருக்கீங்க? சுருக்கமா சொல்லணும்னா புறப்பட்ட இடத்துல நிக்கிறோம் பரத். இதுல ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, கொலைகாரன் யாருன்னு இன்னும் அடையாளம் புரியாதது. மூஞ்சி சிதறிடுச்சு 2 பேருக்கும். ஜார்ஜ் டி சில்வான்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் போட்டிருந்த சட்டை பேண்ட்டை வச்சு எதுவும் செய்ய முடியல. அவன் யாருன்னு தெரியல. ஆனா நிச்சயமா அவன் ஒரு கருவி. சூட்கேஸ்ல வெடிகுண்டு இருந்தது அவனுக்கே தெரியாதுங்கிறது தான் எங்க அனுமானம். பத்திரிகை நிருபர் வேஷத்துல அவனை அவர்கிட்ட அனுப்பி வச்சது யாரு? இது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தயானந்தனோட வீட்டில், ஆஃபீஸில், சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு 134 பேரை இதுவரைக்கும் விசாரிச்சிருக்கேன். சரியான க்ளூ எதுவும் கிடைக்கல. மோட்டிவ் தெரியல. அது தனிப்பட்ட ஒரு விரோதம் தான். ஆனால் என்னங்கிறது தான் கேள்வி. நீங்கள் யாரையுமே இது வரைக்கும் சந்தேகப்படலையா? 2 பேரை சந்தேகப்படுறோம். ஒன்று அவரோட சொந்த மகன் சந்திரன். அவன் ஒரு குடிகாரன், பொல்லாத ஊதாரி. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அடிக்கடி வந்து தொழில் ஆரம்பிக்க பணம் கேட்டிருக்கான். சொத்துல தன் பங்கை பிரித்து கேட்டிருக்கான். இவர் கண்டிப்பாக மறுத்திருக்காரு. கோபமா அவன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இந்த சூழ்நிலையில தான் கொலை நடந்திருக்கு. இப்போ சொத்து யாருக்கு வரும்? விசாரிச்சுட்டேன். தயானந்தன் உயில் எதுவும் எழுதி வைக்கல. அதனால அவர் பையன் சந்திரனுக்கும் பொண்ணு மைதிலிக்கும் தான் சொத்து பூரா வரும். தன் அப்பா இன்னும் உயில் எதுவும் எழுதலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்திரன் இப்படி ஒரு அப்பாவிய செட்டப் செஞ்சு அனுப்பியிருக்கலாமா? அதான் எங்க சந்தேகம். சந்திரனை விசாரிச்சுட்டேன். அவன் தங்கியிருந்த நண்பன் வீட்லையும் விசாரிச்சு சோதனை போட்டுட்டேன். அவனை சந்தேகப்படுத்தா முடியுதே ஒழிய இதுல சாலிடா சம்பந்தப்படுத்த எந்த ஆதாரமும் கிடைக்கல. இப்ப அவன் தயானந்தன் வீட்டுக்கே வந்துட்டான். அவனை ரகசியமா கண்காணிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கேன். சரி, நீங்க சந்தேகப்படுற இன்னொரு நபர் யாரு? பூபதி, மைதிலியோட காதலன். புதிய புரட்சி இயக்கம்னு ரகசியமா நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தீவிரவாத கும்பல்ல ஒருத்தன். அவன் தயானந்தனை ஆபீஸ்ல வச்சு தன் காதலை அடாவடித்தனமா சொல்லி சம்மதிச்சே ஆகணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான். ஆத்திரத்தோட இவர் தன் மகளை அரைஞ்சு அவனை மறந்துட சொல்லியிருக்காரு. தன் காதலுக்கு தடையா இருக்கிறதால அவரை ஒழிச்சு கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கோணம். ஏன்னா பூபதிக்கு வெடிகுண்டு விஷயங்கள்ல நல்ல பரிச்சயம் உண்டு. அவனோட ரூம்ல அரசாங்கத்துக்கு எதிரான சில நோட்டீஸ்களை கைப்பற்றினோம். அவனை விசாரிச்சப்போ தனக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டான். அவனை கைது செஞ்சு விசாரிச்சாலும் உண்மையை ஒப்புக்க மாட்டான். அதனால அவனை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ண 2 பேரை மஃப்டியில் போட்டிருக்கேன். நீங்க விசாரிச்ச நபர்களோட வாக்குமூலங்கள் டைப் செஞ்சிருப்பாங்களே, எனக்கு ஒரு காப்பி ப்ளீஸ். நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். தரேன். ஆனா நீங்க இதுல எந்த ரூட்ல வரீங்க எனக்கு புரியல. ஜார்ஜ் டி சில்வா யாரு, அவனை செலுத்தியது யாருங்கிற ரூட்ல. சீக்கிரம் உங்களுக்கு உபயோகமான தகவல்கள் தரேன். நியூட்டன் சிரித்தபடி, உங்களையும் கண்காணிக்க ஆள் போடணும் போலிருக்கே என்றார். சும்மா தமாசுக்கு சொன்னேன். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனையோ கேஸுகள்ல உதவி இருக்கீங்களே, வீர சக்ராவுக்கு கூட சிபாரிசு பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது என்று எழுந்து கொண்டான் பரத். அத்தியாயம் 13. பலராமனின் மாடி போர்ஷனில் பரத், சுசீலா கட்டிலில் அமர்ந்து கொள்ள, பலராமன் எல்லா ஜன்னல்களின் கதவுகளையும் சாத்தி விட்டு வந்து ஒரு மோடாவில் அமர்ந்து கொண்டு, இப்ப பேசலாம், மெதுவாவே பேசலாம் என்றான். இந்த கேஸை விசாரிக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை பார்த்து பேசினோம் பலராம். அவங்களும் இதுல மாஸ்டர் மைண்டா வேற ஒருத்தன் செயல்பட்டிருக்கிறதா தான் சொல்றாங்க. அவன் ரஞ்சித் குமார் தான்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுவோமா? மூலவரை கண்டுபிடிக்காம இந்த தகவலை போலீஸுக்கு சொல்றது உனக்கு ஆபத்தானதுதான்னு தெரியாதா எங்களுக்கு? அதான பார்த்தேன். இப்போ ரஞ்சித் குமாரோட பொருள்கள், துணிகள், புத்தகங்கள் எல்லாம் முதல்ல தனியா பிரிச்சு வச்சு எல்லாத்தையும் மணிக்கணக்கா நுணுக்கமா அலசிடலாம்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் பத்தி உனக்கு என்ன தகவல் தெரியும் சொல்லு. எந்த எக்ஸ்? அதான்ப்பா, ரஞ்சித் குமாரோட பாஸ், அவனை பயன்படுத்தினவன். எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸு ஒரு தடவை ரஞ்சித் குமாரை போன்ல கூப்பிட்டு பேசியிருக்கான். தந்தி பாஷையில் பென்சிலால் குறிப்பு எடுத்துக்கொண்டிருந்த சுசீலா அந்த அறையில் சுற்றுமுற்றும் பார்த்து, போன்லையா என்றாள். இங்க போன் இல்ல, பக்கத்துல சீனிவாசா கபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போன் இருக்கு. இவன் அந்த நம்பர் கொடுத்துருக்கான் போலிருக்கு. பையன் வந்து கூப்பிட்டான், இவன் போய் பேசிட்டு வந்தான். பையன் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டான், கொஞ்சம் நல்லா யோசிச்சு அப்படியே சொல்லு பார்க்கலாம். ரஞ்சித் சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, யாரோ சந்தானம்னு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு சொன்னான். வெரி குட், நோட்டின் சுசீலா. சந்தானம் அலைகடல்ல கிடைச்ச முதல் கட்டை. அது நிஜமான பேரா இருக்கணும்னு என்ன அவசியம் பரத்? அது உண்மையான பேரா இருக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. எல்லா குற்றவாளிகளும் அவங்க பேர்களை மாத்திக்கிட்டே செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம் ரஞ்சித் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்கிட்ட ஏதாவது கேட்டியா? கேட்டேன். போன்ல யாருன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். உனக்கு தப்பு வழிகள் சொல்லி தரவனான்னு. அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி 11 மணி இருக்கும். இன்னும் ரஞ்சித் குமார் வந்து சேரல. எனக்கு தூக்கம் வரல. மொட்டை மாடிக்கு வந்து நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கார் வந்து நின்று அதுல இருந்து ரஞ்சித் குமார் இறங்கினான். அவனை இறக்கி விட்டுட்டு கார் போயிடுச்சு.
அது என்ன கார்? அம்பாசிடர், கருப்பு கலர். நம்பர் தெரியாது. காரை ஓட்டினவன் தெரிஞ்சானா? இல்ல, அவன் காரை விட்டு இறங்கல. ரஞ்சித்குமார் மட்டும்தான் காரை விட்டு இறங்கி வந்தான். சரி, வேற? சம்பவத்துக்கு முதல் நாள் என் டிக்ஷனரி தேடி ஒட்டுத்தாடியை பார்த்ததை தான் நான் சொல்லிட்டேனே, அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. பரத் எழுந்து கொண்டான். ரஞ்சித்குமாரின் சூட்கேஸில் சோதனையை துவக்கினான் பரத். சுசீலா ரஞ்சித்குமாரின் புத்தகங்கள், சட்டை எல்லாம் உதறி பார்க்க துவங்கினாள். 1 மணி நேர சோதனைக்கு பிறகு தேறின ஐட்டங்கள். 1. பாண்டி பஜாரின் ஒரு ரெடிமேட் கடையில் 2000 சொச்சத்திற்கு சட்டை, பேண்ட்டுகள் வாங்கினதற்கான பில். 2. பேட்டா கம்பெனியின் ஷூ பில். 3. 1000 சொச்சம் பணம் 50 ரூபாய் நோட்டுகளாக. இந்த ஷூ தானா 400 சொச்சம் ரூபா என்று பரத் ஓரமாக கிடந்த 2 புதிய ஷூக்களை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, நல்ல லெதர் என்று விட்டு திரும்ப கீழே போட்டபோது ஒரு ஷூ தலைகீழாக புரண்டு கொண்டது. அதை நேராக நிமிர்த்த குனிந்த போது அந்த ஷூவின் அடிப்பாகத்தில் ஒரு வேப்பர் பிஸ்கட் அளவுக்கு நீளமான ஒரு துண்டு கலர் காகிதம் ஒட்டி கொண்டிருந்தது. 1 இன்ச் அகலமும் 4 இன்ச் நீளமும் இருந்த அந்த ரோஸ் கலர் காகிதத்தை ஷூவில் இருந்து ஜாக்கிரதையாக பிரித்தெடுத்தான், கிழிந்து விடாமல். அதை புரட்டி பார்த்தான். பாதி பாதி வார்த்தைகள் அதில் வெட்டுப்பட்டிருந்தன. அந்த காகிதத்தில் கீழ்கண்டபடி இருந்தது: டஹ சபா, இங்கும் கரின், பையன், 891, ஹால், ரீர். பரத் விசில் அடித்தான். சுசீலா, இதோ பாரு, ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு. இதுல உள்ள பாதி பாதி வார்த்தைகளை வச்சு இது என்ன சீட்டுன்னு உனக்கு புரியுதா என்றான். டஹ சபாங்கிறது நாடக சபாவா? அப்படித்தான் இருக்கணும். அப்படி பார்த்தா இது ஒரு சபா அச்சடிச்ச ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கான டிக்கெட். வெரி குட். ஒவ்வொரு வார்த்தையா யூகிக்கலாமா? இங்கும்னா என்ன? சிம்பிள் பரத், வழங்கும். கரெக்ட். கரின்னா என்ன? புரியல. அடுத்த வார்த்தை பையன். அது ஒருவேளை நாடகத்தோட தலைப்பா இருக்கலாம். சுசி, வால் பையன்னு ஒரு நாடகம் இருக்கு, எஸ்வி சேகரோடது. அப்படின்னா முதல் வார்த்தை எஸ்வி சேகரின் அப்படின்னு இருக்கலாம். அதேதான். இதே வருஷம், இதே மாசம், ஏதோ ஒரு தேதி. அடுத்தது ஹால், அதாவது நாடகம் நடந்த இடம். ஹால்னு முடிகிற மாதிரி என்ன நாடக அரங்கம் இருக்கு மெட்ராஸ்ல? ராணி சீதை ஹால். கடைசி வார்த்தை காண வாரீர். சுசி, இந்த ஷூ ஒண்ணுதான் பேட்டா, மற்றதெல்லாம் வேற கம்பெனிகள். ஷூ வாங்கின தேதி பில்லுல இருக்கு பாரு. என்னைக்கு? இந்த மாசம் 16ஆம் தேதி. இந்த நாடகம் நடந்ததும் 16ஆம் தேதி தான் சுசி. ஏன்னா 17ஆம் தேதி ஈவினிங் தான் கொலை சம்பவம். 16ஆம் தேதி புது ஷூ வாங்கின ரஞ்சித்குமார் அதை அன்னைக்கே போட்டுக்கிட்டு இந்த நாடகத்துக்கு போயிருக்கணும். அங்கே கிழிச்சு போடப்பட்ட டிக்கெட் துண்டுகள்ல ஒன்று இவன் ஷூவில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி பரத், அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் எஸ்வி சேகரோட நாடகத்துக்கு ரஞ்சித்குமார் போனான். இந்த தகவல்னால என்ன பிரயோஜனம்? என்ன சுசி இப்படி கேட்டுட்ட? இது ஒரு லீடு இல்லையா? அன்னைக்கு அவன் மட்டும் போனானா இல்ல இந்த சந்தானத்தோட போனானான்னு தெரியாது. விசாரிக்கலாம். அந்த சபால சந்தானம்னு யாராச்சும் மெம்பரா இருக்காங்களான்னு விசாரிக்கலாம். அப்படி யாராச்சும் மெம்பர் இருந்தா அந்த சந்தானம் கருப்பு அம்பாசிடர் வச்சிருக்காரான்னு பார்க்கலாம். நமக்கு லக்கு இருந்தா செயினா தகவல்கள் கிடைக்கும் சுசி என்றான் பரத். அப்ப வாங்க புறப்படலாம். பரத் புறப்பட எத்தனித்து அரை மூலையில் இருந்த உயரமான மூங்கில் கூடை ஒன்றை பார்த்து, அது என்ன கூடை, அதை பார்க்கலையே என்றான். அது சலவைக்கு போட வேண்டிய அழுக்கு துணிகளை போட்டு வைப்போம் பரத் என்றான் பலராமன். பரத், அப்ப வரட்டுமா என்றவன் மீண்டும் யோசனையுடன், அதுல இப்போ உன் துணி மட்டும்தானே இருக்கு என்றான். அவனோடதும் 2-3 துணி கிடக்குன்னு நினைக்கிறேன். அவன் துணியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து போடு பலராம், அதையும் பார்த்துடலாம், குறை எதுக்கு? பலராமன் அந்த கூடையை திறந்து ரஞ்சித்குமாரின் 2 பேண்ட்டுகள் 2 சட்டைகளை எடுத்து போட்டான். பரத் அந்த உடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பாக்கெட்டுகளில் கை நுழைத்து ஆராய ஒரு பேண்டின் ஹிப் பாக்கெட்டில் ஏதோ தட்டுப்பட்டது. வெளியே எடுத்தான். அது ட்ரேஸ் காகிதம் போல இருந்த, பார்டரில் பூவாய் அச்சாகி இருந்த ஒரு பேப்பர் நாப்கின், காகித கைக்குட்டை. அதன் ஒரு மூலையில் ஹோட்டல் விக்டோரியா என்று ஆங்கிலத்தில் அச்சாகி இருந்தது. அதை விரித்து பார்க்க மற்றொரு பகுதியில் பால் பாயிண்ட் பேனாவால் 11/8/91 காலை 10 மணி, ஹோட்டல் வெல்ரிச் ரெஸ்டாரண்ட், டேபிள் நம்பர் 8 என்று எழுதப்பட்டிருந்தது. எட்டி பார்த்த பலராமன், பரத், இது ரஞ்சித்குமாரோட கையெழுத்து தான். இந்த பேண்ட் அவன் ஜெயில இருந்து வந்த அன்னைக்கு போட்டிருந்தான். ஜெயிலுக்கு போனப்பவும் இதே பேண்ட் தாங்கிறதுனால ஞாபகம் இருக்கு நல்லா என்றான். ஆக அந்த சந்தானத்தை ரஞ்சித்குமார் ஜெயில இருந்து வந்த 10ஆம் தேதியே சந்திச்சிருக்கான். ஹோட்டல் விக்டோரியாவுக்கு போயிருக்காங்க. சந்தானம் மறுநாள் வெல்ரிச்ல யாரையோ சந்திக்க சொல்லியிருக்கான். அதை ரஞ்சித்குமார் அவசரத்துக்கு ஹோட்டல் பேப்பர் நாப்கின்ல எழுதிக்கிட்டு இருக்கான். சுசி, இப்போ முதல்ல போக வேண்டிய இடம் ஹோட்டல் விக்டோரியா. இருவரும் காரில் புறப்பட பரத்திற்கு போனில் கிராஸ்டாக்கில் கிடைத்த தோழி மாடலிங் கேர்ள் அனுராதா ஹோட்டல் விக்டோரியாவில் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பதை
சொன்னது நினைவு வர குஷியானான். அத்தியாயம் 14. ஹோட்டல் விக்டோரியாவின் பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்த ஹோட்டலின் பணியாள் ஒருவன் உதவினதோடு தன் கையில் இருந்த ஒரு நோட்டில் இவர்களின் ஃபியட் காரின் எண்ணையும் குறித்து கொண்டதை பரத் கவனித்தான். சுசி, நீ கார்லயே இரு, நான் உள்ள போய் விசாரிச்சுட்டு வரேன் என்றான் பரத். ஏன்? பாவம், எல்லா இடத்துக்கும் நீ அலையிற, கால் வலிக்காதா? அப்பா, இன்னைக்கு தான் என் மேல உங்களுக்கு கரிசனம். போயிட்டு வாங்க, நான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று டேப்பை ஆன் செய்துவிட்டு தாளம் போட துவங்கினாள். பரத் காரை விட்டு இறங்கி பாக்கெட்டில் செருகியிருந்த கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு ஹோட்டலின் பிரதான வாசலுக்கு வந்தான். கதவு திறந்துவிட்டு விஷ் பண்ணின மகாராஜாவுக்கு பதில் விஷ் செய்துவிட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தான். ரிசப்ஷன் கவுண்டரில் பிஸியாக இருந்த 3 பெண்களில் அனுராதா பளிச்சென்று உடனே தெரிந்தாள். ஸ்டைல் கொண்டை, லோ ஹிப்பில் கட்டின புடவை, அடக்கமான ஆனால் அசத்துகிற முக ஒப்பனை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அனுராதா என்று இவன் போய் சொன்னதும் அவள் ஒரு வினாடி திகைத்து, இவன் தன் கூலிங் கிளாஸை கலற்றியதும் உடனே முகம் மலர்ந்து 1000 வாட்ஸ் உற்சாகத்துடன், மை காட் பரத், எனக்கு மூச்சு நின்னுட போகுது, வாட் அ சர்ப்ரைஸ் என்று விட்டு தன் கவுண்டரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அனுராதா, எனக்கு கூட உங்களை இவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ணுவேன்னு தெரியாது. ஹவ் ஆர் யூ? ஃபைன். நின்று பேசுறதா? வாங்க ரெஸ்டாரண்ட் போலாம். லெட்டஸ் ஹேவ் சம்திங், ஐஸ்கிரீம், காஃபி, டீ, எனிதிங் யூ விஷ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு உதவி வேணும். காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த மாசம் 10ஆம் தேதி 2 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க கார்ல வந்திருக்கணும். பார்க்கிங் அசிஸ்டன்ட் இங்க நிப்பாட்டி கார் நம்பர் எல்லாம் நோட் பண்றான். கவனிச்சேன். பெரிய ஹோட்டல்ஸ்ல இந்த வழக்கம் இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சௌகரியம். 10ஆம் தேதி முழுக்க இந்த ஹோட்டல்ல பார்க் செய்யப்பட்ட கார் நம்பர்களோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும், ரைட்? ஐயோ, கற்பூரமா இருக்கீங்களே. பிரச்சனை இல்லை, அந்த நோட் புக்கில் குறிப்பிட்ட தேதியில் எழுதப்பட்டிருக்கிற நம்பர்களை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி தர சொல்கிறேன். போதுமா? எப்படி நன்றி சொல்கிறது? என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுதான் எனக்கு நீங்கள் சொல்கிற நன்றி. ஓகே, 1 மினிட் என்ற அனுராதா ரிசப்ஷன் மேஜைக்கு சென்று மற்றொரு பெண்ணிடம் பேசிவிட்டு வந்து, வாங்க ஜெராக்ஸ் காப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேரும். காரில் சுசீலா, இவளுடன் ஐஸ்கிரீமா? பரத் தயங்கினான். லிஸ்ட் வரும் வரை வேற என்ன செய்வது? அவளுடன் நடந்தான். எதிரெதிரே அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட துவங்கி, அப்புறம் என்ன கேஸ் இது என்றாள் அனுராதா. அதை மட்டும் கேட்காதீங்க, சீக்கிரட்டா. சுசீலா எப்படி இருக்காங்க? சூடா இருக்காங்க. என்ன இது, பரத் பெண் குரலில் பேசுகிறாரே என்று அனுராதாவும், என்ன இது, பதில் நான் சொல்லவில்லையே என்று பரத்தும் திரும்பி பார்க்க இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு நின்றாள் சுசீலா படபடப்பாக. இவங்க தான் சுசீலா இல்ல என்ற அனுராதா, வாங்க மேடம் உட்காருங்க, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க என்றாள் இயல்பாக. சுசீலா பரத் அருகில் வந்து, இதுக்கு தான் என் மேல அவ்வளவு கரிசனம் காட்டினீங்களா? என்னடா இது, எலி என்னைக்கும் இல்லாம கோமணம் கட்டிக்கிட்டு போகுதேன்னு பார்த்தேன். என்ன பரத் இதெல்லாம்? பரத் விழித்து தடுமாறி பதில் சொல்லும் முன், சாரி மேடம் என்றாள் அனுராதா. நான் கூட இது உங்களுக்கு செய்யற துரோகம்னு சொன்னேன். அதுக்கு பரத் எத்தனை நாளைக்கு தான் ஒரே பொண்ணை லவ் பண்றதுன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிகிட்டு வந்தாரு. ஐயோ என்றான் பரத். என்னங்க இது, அவ ஏற்கனவே ரயில் என்ஜின் மாதிரி சூடா இருக்கா, பெட்ரோல் ஊத்துறீங்களே. சுசி, தமாஷு, இவங்க மிஸ் அனுராதா, இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் என்று விளக்கம் சொல்லி கொண்டே இருக்க சுசீலா வேகமாக சென்று விட்டாள். போச்சுடா. அவன் கேட்ட லிஸ்ட் வந்ததும் அதை அவனிடம் தந்த அனுராதா, போய் சமாதானப்படுத்துங்க பரத், லவ்ல ஊடல் ஒரு த்ரில், அதுக்காகத்தான் நான் சீண்டினேன். சமாதானமானாங்களான்னு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்றாள். அவ பெரிய வேதாளம்ங்க, அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டா. பரத் லிஸ்டோடு ஹோட்டலை விட்டு வெளியே வர பார்க்கிங் பகுதியில் அவன் கார் இல்லை, போய்விட்டாள். பாக்கெட்டை தொட்டு பார்த்தான். 1 ரூபாய் கூட இல்லை. மணிப்பர்ஸ் எல்லாம் காரில் உள்ள பேக்கில் உள்ளது. ஆட்டோ அமர்த்தி கொண்டு, போய் சேர்ந்தப்புறம் தான் காசு தருவேன், வழியில பெட்ரோல் போட காசு கேட்டா தரமாட்டேன் என்ற இவனை ஆட்டோ டிரைவர் ஒரு மாதிரியாக பார்த்தான். அத்தியாயம் 15. அதுக்காக என்ன அம்போன்னு விட்டுட்டு வரலாமா என்றான் பரத் தன் ஏஜென்சி தனியறையில் நுழைந்து சுசீலாவிடம். பாக்கெட்ல காசே இல்ல தெரியுமா, நியூட்டன் கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன், ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவகிட்டே வாங்கியிருக்கலாமே என்றாள் சுசீலா. சுசி, நீ என்ன ராங்கா எடுத்துக்க கூடாது. சுத்தமான அக்மார்க் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் அவ விரல கூட நான் தொட்டதில்ல. சி, இதுவரைக்கும் தொட்டதில்ல. போன்ல கிராஸ்டாக்ல வந்தா, மாடல் கேர்ள், தெரிஞ்ச பொண்ணாச்சே, தகவல் வாங்க உதவியா இருக்குமேன்னு போய் பேசினேன். அதே மாதிரி 10ஆம் தேதி ஹோட்டலுக்கு வந்த கார்களோட நம்பர் லிஸ்ட் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா. அதை கொண்டு போய் நியூட்டன் கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதுல கருப்பு கலர் அம்பாசிடர் மட்டும் எத்தனை வண்டி, அவங்க அட்ரஸ் என்னன்னு வாங்கி தர சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஏன்?
அவ விருந்தினரை உபசரிக்கிறதுக்காக கூப்பிட்டா, மறுத்தா நாகரிகம் இல்லை இல்லையா? என்னையும் கூப்பிட்டுருக்கலாமே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு குண்டாகுதுன்னு நீ ஒரு தடவை சொல்லல? ஏற்கனவே நீ கிட்டத்தட்ட குஷ்பு மாதிரி தான் இருக்க. இதுக்கு மேல உனக்கு உடம்பு வேணாமேன்னு தான் அந்த நல்ல ஆரோக்கிய எண்ணத்துல தான் கூப்பிடலையே ஒழிய. ஸ்டாப். பேசிக்கிட்டே போவீங்க. வாட் நெக்ஸ்ட்? எஸ்வி சேகரை பார்க்கணும். நீ வரலன்னா நான் தனியா போறேன். நான் ஃபோன் செஞ்சு பேசினேன். சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கில் இருக்காராம். நானும் வரேன். இல்லைன்னா எந்த நடிகையாவது பார்த்து அது என்ன லேட்டஸ்ட் வார்த்தை கல்லா? இல்லை சுசி, ஜொல்லு. எஸ், ஜொல்லு விட ஆரம்பிச்சிடுவீங்க. கமான் என்று புறப்பட்டாள் சுசி. சுசி, நீ ஒரு மோசமான பிளாஸ்க் மாதிரி. அப்படின்னா சூடா காப்பியை ஊற்றி மூடி கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து ஊற்றினா ஜில்லுன்னு இருக்கும். அது மாதிரி நீ உடனே குளிர்ந்துடுற. விச் ஐ லைக் இட். வலியாதீங்க பரத் என்றாள். எஸ்வி சேகர் ஷார்ட் இடைவெளியில், அடடே வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம், குறிப்பாக உங்கள் சுசீலாவை என்றார். சுசீலா துளியூண்டு வெட்கப்பட்டது போல் இருந்தது. என்ன சார், நீங்களும் பிஜேபி கட்சியா என்றான் பரத் வழங்கப்பட்ட டீயை வாங்கி கொண்டு. இல்லைங்க, நான் சுயேச்சை. அதில்ல, பிஜேபினா பயங்கர ஜொல்லு பார்ட்டின்னு அர்த்தம் என்றான் பரத். சே, என்ன ரொம்ப மோசமாக நினச்சிட்டிங்களா? வேணும்னா நான் கண்ணை முடிக்கட்டுமா? திறந்திருந்தா பார்க்க சொல்லுது சார். ஐ மீன் கண்ணு. நானே பெட்டர் போலிருக்கு என்றான் பரத். அந்த ஷூவில் பீத்த பாதி டிக்கெட்டை எடுத்து காட்டி விளக்கி, 16/8/91 ராணி சீதை ஹாலில் வால்பையன் நாடகம் போட்டிருக்கீங்க. அது எந்த சபாவோட ஏற்பாடு என்றான். வால்பையன் ரைட்டு, ராணி சீதை ஹால் ரைட்டு. ஆனால் 16ஆம் தேதி போடலைங்களே. இந்த மாதம் வால்பையன் நாடகம் ஒரே ஒரு தடவை தான் போட்டோம். அது இந்த மாதம் 8ஆம் தேதி. இன்ஃபேக்ட் 16ஆம் தேதி எங்களுக்கு டிராமா ப்ரோக்ராமே இல்லை. நான் ஷூட்டிங்குக்காக ஊட்டி போயிருந்தேன். 8ஆம் தேதியா? மண்டையை சொரிந்தான் பரத். ஷூ வாங்கினது 16ஆம் தேதி. அவன் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆனது 10ஆம் தேதி. அப்படி இருக்க ரஞ்சித்குமார் 8ஆம் தேதி எப்படி நாடகத்திற்கு சென்றிருக்க முடியும்? 15 நாள் ஜெயில் தண்டனைக்குள் பரோலில் வர முடியுமா? அப்படியே வந்தாலும் வாங்காத ஒரு ஷூவில் அந்த டிக்கெட் எப்படி ஒட்டும்? எனி கன்ஃபியூசன் என்றார் எஸ்வி சேகர். தெளிவாயிட்டா இங்கேயே முற்றும் போட்டுடுவோமே என்று சிரித்துவிட்டு, தேங்க்ஸ் சார் என்று எழுந்து கொண்டான் பரத். நடந்தார்கள். காரில் சுசீலா சொன்னாள், அந்த க்ளூ பனால் பரத். அது ஏதோ தெருவில் கிடந்த குப்பை ரஞ்சித்குமாரோட ஷூவில் ஒட்டியிருக்கு. தட்ஸ் ஆல். அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு தீவிரவாதியின் காதலியை சந்திக்கலாமா? ஐ மீன் செத்துப்போன தயானந்தனோட பொண்ணு மைதிலி. போலீஸ் சக்கையா விசாரிச்சிருக்கு பரத். படித்தேன் சுசி. போலீஸ் விசாரித்த எல்லா நபர்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் பொறுமையாக படித்தேன். அதில் மைதிலி எங்கள் காதலை அந்தஸ்து காரணம் காட்டி நிராகரிச்சிட்டாரு. இவர் தன்னோட கேளிக்கை விஷயங்களில் மட்டும் அந்தஸ்து பார்க்குறாரான்னு எனக்கு கோபமாக வந்துச்சு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. அதனால என்ன? அதனால என்னவா? ஒரு பெரிய விஷயம் அதில் ஒளிஞ்சிருக்கு சுசி. அப்பா கேளிக்கை விஷயங்களில் அந்தஸ்து பார்க்கறதில்ல. அப்பா ஒரு விடோயர். அர்த்தம் புரியலையா? கேளிக்கைன்னா என்ன? தயானந்தன் பெண்கள் விஷயத்தில் சபலப்படுறவரா இருக்கணுங்கிறது என்னோட யூகம். அது மைதிலிக்கு அரசல் புரசலா தெரியும். ஆத்திரத்தில் அதைத்தான் சொல்லியிருக்கணும். சி, கேளிக்கைனா தண்ணி போடுறது கூட கேளிக்கை தான். தயானந்தன் அந்தஸ்து பார்க்காம எல்லோரோடையும் தண்ணி போடுறத கூட அவ குறிப்பிட்டிருக்கலாம். கேட்டுடலாமே அவளையே என்றான் பரத். மைதிலியின் முகத்தில் சோகம் நிரந்தரமாக தங்கி இருந்த போதிலும் அதையும் மீறி அழகு வெளிப்பட்டது. பரத் சுசீலா தங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட போது, கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை பேர் ஆராய்ச்சி செஞ்சா என்ன சார், என் டாடி எனக்கு திரும்ப கிடைப்பாரா என்றாள். வாஸ்தவம்தான். ஆனால் குற்றவாளியை பிடிக்க வேண்டியது ஒரு முக்கிய கடமையாச்சே. ஒரு தகவல் உண்மையா தயங்காம சொல்லணும். நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவியா இருக்கும் என்றான் பரத். கேளுங்க, உங்க காதலர் பூபதியை நீங்க சந்தேகப்படுறீங்களா? பாதி பாதி. போலீஸ் அவரை சந்தேகிக்குது. என்னால் அவரை முழுசா நம்பவும் முடியல. அவர் ஒரு மாதிரியான டைப். நக்சலைட்டு மாதிரி பேசுவார். பேச்சில் முரட்டுத்தனம் இருக்கும். சில வன்முறைகளில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கான காரணங்கள் நியாயமாக இருந்தாலும் சட்டப்படி குற்றம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறேன்னு சொன்னார். என்கிட்டயே ஒரு சமயம் ரொம்ப அன்பாக இருப்பார், ஒரு சமயம் அலட்சியமாக நடந்துப்பார். அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. பரத் பூபதியை பற்றி துருவி துருவி கேட்டான். அவர்களின் முதல் சந்திப்பு, காதல் வளர்ந்த விதம், அவனுடைய நடவடிக்கைகள் என்று கேட்க எந்த கேள்விக்கும் தயங்காமல் பதில் சொன்னாள் மைதிலி. சுசீலா டேப் செய்து கொண்டிருந்தாள். சரி, இப்போ ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. உங்க அப்பா அந்தஸ்து பார்க்காம கேளிக்கைகளில் ஈடுபட்டாருங்கிற மாதிரி போலீஸ்ல சொல்லியிருக்கீங்க. எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? மைதிலி சற்று அமைதியா இருந்துவிட்டு, அது டங் ஸ்லிப்பு சார். சொல்லிட்டு ஏன் சொன்னோம்னு நினைச்சேன். அதனால டீட்டெயிலா பேசல அதை பத்தி. எங்க அப்பா லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக் சார். நீலாங்கரையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. பெரிய ஆபீசர்ஸ் வந்தா அங்க தங்க வைப்பாரு. என் டாடி அந்த பங்களாவுக்கு
கால் கேர்ள்ஸை வர சொல்லிட்டு இவர் அங்க போய் கொட்டம் அடிப்பாரு. அஃப்கோர்ஸ் அது அவர் வீக்னஸ். இறந்துட்ட ஒருத்தரோட வீக்னஸை போலீஸ்ல சொன்னா அது அப்படியே பேப்பர்ல வந்துடும். அது அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா என்றாள். நியாயம்தான். ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பங்களா வாட்ச்மேன் சொல்லியிருக்கான். தவிர அப்பா பொம்பளைங்க ஃபோன் நம்பரா எழுதின ஒரு பாக்கெட் டைரி வச்சிருக்காரு. அதை நான் பார்த்துட்டேன். போலீஸ் அதை கைப்பற்றினா அசிங்கமாயிடும்னு நான் அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டேன். நான் பார்க்கலாமா அதை? உங்க அப்பாவோட அந்தரங்கம் வெளியில வராம இருக்க நான் கேரண்டி என்றான் பரத். மைதிலி எடுத்து வந்து தந்தாள். அந்த சின்ன பாக்கெட் நோட்டை பிரித்தான் பரத். கர்மம் பிடிச்ச டாடி, ஒவ்வொருத்திக்கும் ஒரு கமெண்ட் வேற எழுதி வச்சிருக்காரு என்றாள் மைதிலி. உள்ளே இப்படி எழுதி வைத்திருந்தார் தயானந்தன். அகல்யா 2000 இவள் இதழ்களுக்கே சரியாய் போச்சு. கஸ்தூரி கண்ணல்ல கவர்ச்சி வலை. பவித்ரா பெயரில் மட்டும்தான் பவித்ரம், ஏராள கஸ்டமர்களாம். ஈஸ்வரி இன்னொருத்தன் மனைவி, என்றைக்கு மாட்டிக்கொள்ள போகிறேனோ. மை காட் என்றான் பரத். சுசி, இதுல உனக்கு ஒரு மோட்டிவ் தெரியல? எஸ், அந்த ஈஸ்வரியோட புருஷனுக்கு இந்த கள்ளத்தனம் தெரிய வந்தா அடுத்த நிமிஷம் பொண்டாட்டியையும் வெட்டுவான், கள்ள புருஷனையும் வெட்டுவான். கொலைக்கு தூண்டுற பெரிய துரோகம் இது. இப்ப கேள்வி, யார் இந்த ஈஸ்வரி? ஈஸ்வரியோட கணவன் யாரு? மைதிலி, உங்களுக்கு ஈஸ்வரின்னு யாரையாவது தெரியுமா? உதட்டை பிதுக்கினாள். இது ஒரு புது ரூட் சுசி. நேரா தயானந்தனோட ஆபீஸ் போகலாம். அங்க ஈஸ்வரின்னு யாராச்சும் வேலை பார்க்கறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான் பரத். அத்தியாயம் 16. மேனேஜர் கணபதியின் தலைக்கு மேலே புதிதாக வைக்கப்பட்டிருந்த தயானந்தனின் புகைப்படத்திற்கு புதுமாலை அணிவிக்கப்பட்டு ஊதுபத்தி கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பரத் தன்னை விரிவாக அறிமுகப்படுத்தி கொண்டு, வாங்க பாஸ், தயானந்தனுக்கு பெண்கள் விஷயத்துல சபலம் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்றான். பெரிய இடங்கள்ல இதெல்லாம் சகஜம் சார். அவருக்கு ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. அவ இன்னொருத்தர் மனைவி. இந்த விவகாரமே கொலைக்கான மோட்டிவா ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோணம் யோசிக்கிறோம். உங்க ஆபீஸ்ல ஈஸ்வரின்னு யாராவது வேலை பாக்குறாங்களா சார்? இல்ல, பரமேஸ்வரின்னு தான் ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஆபீஸ்ல எத்தனை ஆம்பளைங்க வேலை பாக்குறீங்க? 74 பேர். அதுல சந்தானம்னு யாராவது உண்டா? சந்தானம் இல்ல, நிச்சயமா இல்ல. சரி, அது பொய் பேரா இருக்கலாம். இப்போ அதுல கல்யாணமானவங்கள தனியா பிரிக்கணும். கல்யாணமானவங்கள யாரோட மனைவி பேர் ஈஸ்வரின்னு விசாரிக்கணும். கல்யாணமானவங்கள தனியா பிரிச்சிடலாம், அது நானே சொல்லிடுவேன். வைஃப் பெயர்கள் தெரியாது, அதை எப்படி கேட்கறது? இந்த மாதிரின்னு காரணம் சொல்லியா கேட்பீங்க? தர்ம சங்கடமான விஷயம் இல்ல? உண்மைதான். காரணம் சொல்லி விசாரிச்சாலும் சரி, சொல்லாம விசாரிச்சாலும் சரி, அலர்ட் ஆகிடுவாங்க. வேணும்னே மாத்தி சொல்லலாம். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் என்றார் மேனேஜர். என்ன? எங்க கம்பெனில சம்பளம் யாருக்கும் கேஷா தரதில்ல, செக்கா தான் கொடுப்போம். அவங்க உங்க பேங்க்ல போட்டு எடுத்துக்குவாங்க. சோ எல்லாருக்கும் பல பேங்க்ல அக்கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ஸ் துவங்குறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நாமினின்னு கேட்டிருக்கிற காலத்துல தங்கள் மனைவி பேரைத்தானே நிரப்பியிருப்பாங்க. கை கொடுங்க சார், ஒண்டர்ஃபுல் ஐடியா. யார் யாருக்கு எந்த எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள். எங்க கம்பெனி அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் இந்தியால. நாங்க அந்த பேங்க் செக்கு தான் சம்பளமா கொடுக்கறோம். எந்த பேங்க்ல கலெக்ஷனுக்கு போட்டாலும் கிளியரன்ஸுக்கு இந்த பேங்க்குக்கு தானே வரணும். மேனேஜர் எனக்கு பழக்கம்தான். போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், ஹெல்ப் பண்ணுவாரு. முதல்ல கல்யாணமானவங்களோட பேர்களை லிஸ்ட் பண்ணலாம். மேனேஜர் சுறுசுறுப்பாக சம்பள ரெஜிஸ்டரை எடுத்து வைத்துக்கொண்டு தன் காகிதத்தில் சரசரவென்று 19 பெயர்களை எழுதி கொடுத்தார். தேங்க்யூ சார் என்று புறப்பட்டான் பரத். பேங்க் ஆஃப் இந்தியாவின் அந்த கிளையின் மேனேஜர் வரவேற்று குளிர்பானம் எல்லாம் கொடுத்து ஒத்துழைத்தார். அரை மணி நேரத்தில் அந்த 19 பெயர்களுக்கும் எந்த பிரான்ச்சில் எந்த பேங்கில் அக்கவுண்ட்ஸ் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு நேராக நியூட்டனிடம் வந்துவிட்டார்கள். சார், இந்த 19 பேங்க்குக்கும் நீங்க ஆள் அனுப்பி விசாரிக்கணும். யாரோட அப்ளிகேஷன்ல நாமினி பேர் ஈஸ்வரின்னு போட்டிருக்குன்னு தெரியணும். போலீஸ்னா பேங்க்ல கோஆபரேஷன் அதிகமா இருக்கும், செஞ்சிடலாம். ஆனா இன்னும் விபரம் சொல்ல மாட்டீங்களா என்றார் நியூட்டன் சிரிப்புடன். வந்துட்டேன், கிளைமாக்ஸுக்கு பக்கமா வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சேனே, அது என்ன ஆச்சு? கார் நம்பர்ஸ் தானே விசாரிச்சாச்சு. அதுல கருப்பு அம்பாசிடர் வண்டி ஒன்னே ஒண்ணுதான். அந்த வண்டி யார் பேர்ல இருக்குன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க பரத். யார் பேர்ல? தயானந்தனோட பையன் சந்திரன் பேர்ல. மை குட்னஸ், இப்போ அவன் தான் அதை யூஸ் பண்றானா? அதையும் விசாரிச்சுட்டேன். வண்டி அவங்கிட்ட இல்ல, தயானந்தனோட கம்பெனில ஆபீஸ் பர்பஸுக்காக 4 அம்பாசிடர்ஸ் இருக்கு. அதுல ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி. ஆபீஸுக்கு வர்ற ஆபீசர்ஸ் கெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்களாம். பெரிய பதவியில உள்ளவங்களும் எடுத்துட்டு போவாங்களாம். உற்சாகமானான் பரத். ஆக குற்றவாளி அந்த ஆபீஸுக்குள்ளதான் இருக்கான் சார். என் தியரியும் அதுதான். இந்த பேங்க்ல ஈஸ்வரி பத்தி விசாரிச்சுட்டா நான் குற்றவாளிய சொல்றேன். அப்படியா என்ற நியூட்டன் உடனே ஒரு இன்ஸ்பெக்டரை அழைத்து அந்த பொறுப்பை கொடுத்து விவரமாக சொல்லி அனுப்பினார். கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிட்டு மத்ததை சொல்லிடுங்களேன் பரத் என்றாள் சுசீலா. நீ சொன்னா சரிதான் என்ற பரத். நியூட்டன் சார்,
இந்த கொலையில குண்ட சூட்கேஸ்ல வச்சு கொண்டு வந்து தானும் செத்த ஆசாமி எங்களுக்கு தெரியும். பேர் ரஞ்சித் குமார். அவனை தூண்டினது சந்தானம். அது ஒரு பொய் பெயர். ரஞ்சித் குமாரோட பொருள்களை ஆராய்ஞ்சப்ப எங்களுக்கு கிடைச்சது ஒரு பேப்பர் நாப்கின், ஒரு சின்ன டிக்கெட் துண்டுல பாதி. இதோ பாருங்க என்று இரண்டையும் எடுத்து காட்டி இரண்டை பற்றியும் விசாரித்ததை விவரித்தான் பரத். என்ன பரத், கோட்டை விட்டுட்டீங்களே நீங்களும்? இது பாதி டிக்கெட்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க? டிக்கெட்ல காணவாரின்னு அச்சடிப்பாங்களா? இது விளம்பர நோட்டீஸ் என்றார் நியூட்டன். சரி, விளம்பர நோட்டீஸ். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? டிக்கெட்னு நினைச்சதால பாதி கிழிஞ்சிருக்கிறதா நினைச்சிருக்கீங்க பரத். இது நோட்டீஸ், கிழிக்கப்படல, பர்ஃபெக்டா கட் ஆகியிருக்கு. ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல கட்டிங் மிஷின்ல கட் பண்ணியிருக்காங்க. ஜெல்லின்னு சொல்லுவாங்க இத. இந்த பேப்பர்ல அச்சு நகர்ந்து உக்காந்ததால பாதி பாதி வார்த்தைகள் இருக்கு. அப்படின்னா 16ஆம் தேதி ரஞ்சித் குமார் ஒரு பிரிண்டிங் பிரஸுக்கு போயிருக்கானா? அங்கே கிடந்த ஒரு வெட்டின துண்டு ஷூவில ஒட்டிக்கிட்டு வந்திருக்கா? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தட் இஸ் ரைட். அப்போ போன் எடுங்க என்ற பரத் எஸ்வி சேகரை தொடர்பு கொண்டு, சார் 8ஆம் தேதி வால்பையன் நாடகம் நடத்தினதா சொன்னீங்க. எந்த சபா சார்னு கேட்டுக்கலனா? சாரி டு டிஸ்டர்ப் யூ என்றான். அப்பா சபா என்றார் எஸ்வி சேகர். யூ வாண்ட் தர் அட்ரஸ்? ஃபோன் நம்பர் இருந்தா போதும். செக்ரட்டரி ஃபோன் நம்பர் தரேன். சொன்னதை குறித்து கொண்டு நன்றி சொல்லி வைத்து வந்து செக்ரட்டரியை அழைத்து அறிமுகப்படுத்தி கொண்டு விவரம் சொல்லி, அந்த விளம்பர நோட்டீஸை நீங்க எந்த பிரஸ்ல அடிச்சிங்க என்றான் பரத். அதுன்னு இல்ல, நாங்க எங்க சபா சார்பா எது அச்சடிச்சாலும் ஈஸ்வரி பிரிண்டர்ஸ்ல தான் அச்சடிப்போம். ஈஸ்வரி பிரிண்டர்ஸ் அது எங்க இருக்கு சார்? தேனாம்பேட்டையில இருக்கு சார். அந்த பிரிண்டர்ஸோட அட்ரஸ் சொல்லுங்க, ஃபோன் நம்பரும் சொல்லுங்க. இரண்டும் சொல்லப்பட குறித்து கொண்டான். அடுத்து ஈஸ்வரி பிரிண்டர்ஸுக்கு ஃபோன் செய்து, ஹலோ, நாங்க சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம். ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். உங்க ஈஸ்வரி பிரிண்டர்ஸோட முதலாளி பேர் என்னங்க என்றான். சொல்லப்பட்ட பதிலில் அதிர்ந்து போனான் பரத். போனை வைத்துவிட்டு, நீங்க பேங்க்ல விசாரிக்க அனுப்பிச்ச இன்ஸ்பெக்டர் வரணும்னு அவசியம் இல்ல சார். வாங்க, நாம போய் குற்றவாளியா அரெஸ்ட் செஞ்சுட்டு வந்துடலாம் என்றான். அத்தியாயம் 17. தயானந்தனின் கம்பெனி அலுவலகத்தின் மேனேஜர் அறைக்குள் நியூட்டன், பரத், சுசீலா நுழைந்தார்கள். சார், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் குமாரை கருவியா பயன்படுத்தி தயானந்தனை கொலை செய்ய பிளான் போட்டது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? நீங்க தான் மிரண்டார் மேனேஜர் கணபதி. 19 பேர்ல சாமர்த்தியமா உங்க பேரை சேர்க்காம விட்டுட்டீங்க சார். நீங்க கருப்பு அம்பாசிடரை பயன்படுத்தி இருக்கீங்க. ஹோட்டல் விக்டோரியா போயிருக்கீங்க. சம்பவத்துக்கு முதல் நாள் உங்களுக்கு சொந்தமான ஈஸ்வரி பிரிண்டர்ஸுக்கு ரஞ்சித் குமாரை வரவழைச்சு பேசியிருக்கீங்க. உங்க மனைவி ஈஸ்வரிக்கு தயானந்தனோட தொடர்பு உண்டு. ரஞ்சித் குமார் கிட்ட சந்தானம்னு ஒரு புது பேர் சூட்டிக்கிட்டு பழகினீங்க. இவ்வளவு சொல்றோம், இனிமேயும் நீங்க மறுக்க போறீங்களா? சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த கணபதி சொன்னார். ஆமா, எல்லாத்தையும் நான் ஒப்புக்கிறேன். என் முதலாளிக்கும் என் மனைவிக்கும் உள்ள தொடர்பு எனக்கு தெரிஞ்சதும் நான் கொதிச்சேன். என் மனைவிய வலுவில சண்டை போட்டு அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். தயானந்தனை என் மேல பழி வாங்க நினைச்சேன். அப்போ அவங்க ஆபீஸ்ல நடந்த இன்டர்வியூல ரஞ்சித் குமார் கலாட்டா செஞ்சான். அவனை கருவியா தேர்வு செஞ்சேன். அவன் ஜெயில இருந்து வந்ததும் நான் என்னோட பேரையும் அடையாளங்களையும் மாத்திக்கிட்டு அவனை சந்திச்சேன். போதைப்பொருள் கைமாத்துற தொழில் மாதிரி அவனை நம்ப வச்சேன். சூட்கேஸ்ல ஃபைல்ஸ் போட்டு ஆடிட்டருக்கு கொடுத்தனுச்சேன். அவன் போதைப்பொருள்னு நம்பினான். ஆடிட்டர் ஜிஎம்னு உளறிட்டாரு. கேட்டான். நான் கிரேட் மைண்ட் அது இதுன்னு கப்சா விட்டேன். அவனுக்கு கடைசி வரைக்கும் டவுட் வரல. நான் ஏற்கனவே அரவங்காட்டில் வெடிமருந்து கம்பெனில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதனால நானே அந்த வெடிகுண்டை தயாரிச்சேன். சூட்கேஸை திறந்தா வெடிக்கிற மாதிரி செட்டப் செஞ்சு அவனை நிரூபரா மாத்தி தயானந்தன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்பி வச்சேன். எங்க தப்பு செஞ்சேன்னு தான் புரியல. பேர் மாத்தினீங்க, காரை மாத்தி இருக்கணும். ரஞ்சித் குமாரை உங்க பிரஸுக்கு வரவழைச்சிருக்க கூடாது. நீங்க செய்யாத 2 தப்பு. ரஞ்சித் குமார் பேப்பர் நாப்கினை கிழிச்சு போடாதது. தயானந்தன் உங்க மனைவி பேரை குறிப்புல எழுதி கமெண்ட் வேற எழுதி வச்சது என்றான் பரத். அது சரி, யாருமே எந்த தப்பும் செய்யலன்னா பின்ன எப்படித்தான் குற்றவாளியை பிடிக்கிறது என்று சிரித்த நியூட்டன், அது சரி, இறந்தவன் ரஞ்சித் குமார்னு எப்படி உங்களுக்கு தெரியும் என்றார் பரத்தை பார்த்து. குற்றவாளியை பிடிச்சாச்சு, அதனால பலராமனுக்கு பயம் இல்லை. அதனால சத்தியத்தை உடைக்கலாம். அது சார், பலராமன் எனக்கு ஒரு கோழை ஃப்ரெண்டு என்று ஆரம்பித்தான் பரத். இந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் போர் சார் என்றாள் சுசீலா. கணபதி கைதான பிறகு பரத் அங்கிருந்தே மைதிலிக்கு ஃபோன் செய்தான். சாரிங்க, உங்க அப்பாவோட அந்தரங்கம் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க. ஆனா கொலைக்கு அதான் அடிப்படை. அதனால தவிர்க்க முடியாம அந்தரங்கங்கள் பத்திரிகைகள்ல எல்லாம் வரப்போகுது. கொலை மூலவர் உங்க மேனேஜர் கணபதிய அரெஸ்ட் செஞ்சாச்சு. நீங்க உங்க காதலன் பூபதிய முழுசா நம்பலாம். அரைகுறை நம்பிக்கையோட காதலிக்கிறது ரொம்ப தப்புங்க. வெளியில் வந்து காரில் ஏறிக்கொண்ட பரத், இன்னும் ஒரே ஒரு வேளை பாக்கி இருக்கு என்றான். என்ன?
அந்த அனுராதாவுக்கு நேரில் போய் நன்றி சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரணும் ராஸ்கல் என்று அவன் வயிற்றில் குத்தினாள் சுசீலா. பொய்யாக வயிற்றை பிடித்து கொண்டு அவள் மேல் கவிழ்ந்தான் பரத். முற்றும்.